श्रीगुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। ओं तत्सत्। பிராச்சீன தரிசனங்களில் பார்த்தால் வேதாந்த பட்சம்னு சொல்லி அத்வைதத்தை தான் எல்லோரும் எடுத்துட்டு காமிக்கிறாருன்னு நான் சொன்னேன். நான் சொல்லலை, இந்த கிரந்தத்திலேயே நான் ஒரு புஸ்தகம் காமிச்சேன். இந்த புஸ்தகத்தில் வித்வான் என் ரங்கநாத சர்மா என்கிற சாம்பிரதாயிக பண்டிதர் அவர் அதுக்காக நிறைய இடங்கள் எடுத்து காமிச்சிருக்கார். அது இப்போது அவர் நிறைய இடங்கள் காமிச்சிருக்கார். எல்லாமே காமிக்கிறதுக்கு நமக்கு சமயம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக 1-2 இடங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன். இவர் எழுதினது வைசேஷிக சூத்திரம். வைசேஷிக சூத்திரத்தில் காணாதருடைய கணாதமுனி பண்ணின வைசேஷிக சூத்திரத்தில் 2வது அத்தியாயத்தில் ஐகாத்மியம் சர்வசரீராணாம் ஒரு சூத்திரம். ஐகாத்மியம் சர்வசரீராணாம், சர்வசரீராணாம் ஐகாத்மியம் பூர்வபக்ஷ சூத்திரம். இந்த சூத்திரத்தில் அத்வைத பட்சத்தை காமிக்கிறார். வேதாந்திகளுடைய பட்சம்னு சொல்லி ஐகாத்மியம் ஏகையேவ ஆத்மா சர்வேஷு சரீரேஷு சர்வேஷாம் சரீராணாம், எல்லா சரீரத்திலையும் சேர்த்து ஒரே ஆத்மா. அப்போ இருக்கிறது ஔபாதிக வேதந்தான்னு சொல்லி அந்த வேதாந்த பட்சத்தை எடுத்து காமிச்ச அது கண்டனம் பண்ணுறார். அது வேறு விஷயம். நானா ஆத்மானஹா வியவஸ்தாதா, அப்படி இருந்தால் வியவஸ்தை இருக்காது. அதனால் ஆத்ம நானாத்வத்தை ஒத்துக்கணும்னு சொல்லி இப்போ கண்டனம் பண்ணுறாருன்னு கேட்கலாம். அது இருக்கட்டும், கண்டனம் பண்ணட்டும். இருந்தாலும் வேதாந்த பட்சமாக காமிக்கக்கூடிய பட்சம் என்னன்னு பாருங்க. அத்வைதிகளை தவிர்த்து மற்ற எல்லா வேதாந்திகளும் நானாத்மவாதத்தை தான் ஒத்துருக்கார். சர்வேஷு சரீரேஷு ஏகையேவ ஆத்மா என்ற பட்சம் அத்வைதிகள் மட்டும்தான் சொல்கிறது. அதனால் இந்த மாதிரி வைசேஷிக சூத்திரத்தில் இருக்குது. இந்த மாதிரி நியாய தந்திரத்திலையும் நியாய சூத்திர பாஷ்யங்கள்லேயும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். யோக சூத்திரத்தில் யோக சூத்திரம் எப்படின்னா அது ஒன்றும் கண்டனம் பண்ண வரல. எங்கேயும் கண்டனமே கிடையாது. பரபக்ஷ நிராகரணம், கொஞ்சம் பௌத்த பக்ஷ நிராகரணம் இருக்குது. மற்றபடி பார்த்தா அந்த மாதிரி கண்டனங்கள் ஜாஸ்தி இல்லை. அது பாஷ்யத்தில் சூச்சனை இருக்குது. இதை போஜவருத்தின்னு ஒரு விற்பி அதிலிருந்து உதாரணம் பண்ணியிருக்கார், எடுத்து காமிச்சிருக்கார். ஏது வேதாந்தவாதினः சிதானந்தமயத்துவம் ஆத்மனः மோக்ஷம் மன்யந்தே தேஷாம் பக்ஷோ நயுக்தஹான்னு கண்டனம் பண்ணுறார். ஏது வேதாந்தவாதினः கண்டனம் பண்ணுறதுக்கு அனுவாதம். ஏது வேதாந்தவாதினः, வேதாந்தவாதினः என்ன சொல்கிறார்? சிதானந்தமயத்துவம் ஆத்மனः மோக்ஷம் மன்யந்தே தேஷாம் பக்ஷோ நயுக்தः ஆனந்தஸ்ய சம்வேத்யத்வாத் அத்வைதஹானேஹன. சிதானந்தமயத்துவம் மோட்சத்தில் இருக்குன்னா ஆனந்தத்துக்கு பிரகாசம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆனந்தம் என்ன ஒரு விஷயமாக பிரகாசிக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதாக போயிடும். அப்படி இருந்தால் அத்வைத ஹானி வரும். அதனால் வேதாந்த பட்சம் சரியாக இருக்காதுன்னு. இதுக்கு பதில் இல்லை, இருக்குன்னு இல்லைன்னு சொல்லலை, பதில் கொடுக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அத்வைத ஹானி வரும், அதனால் இந்த பட்சம் சரியில்லைன்னு சொன்னால் இப்போ எந்த பட்சத்தை அவர் விமர்சனம் பண்ணுறார்? அத்வைதிகளுடைய பட்சத்தை தானே விமர்சனம் பண்ணுறார். அதுதான் நமக்கு தேவைப்படுறது. இப்போ அந்த சொல்கிற யுக்தி சரியோ இல்லையோன்றது இல்லை, எந்த பட்சத்தை அவர் வேதாந்த பட்சமாக ஆதரிக்கிறதுன்னு காமிக்கிறது. குமாரில பட்ட வார்த்திகம் அதுவும் உதாரணம் பண்ணியிருக்கார் இவர். ஸ்வயஞ்ச சுத்த ரூபத்வாத் அபாவச்ச அந்யவஸ்துனஹ ஸ்வப்னாதிவத் அவித்யாயாக பிரவருத்திஸ்தத்ர கிங்கிருதா. அத்வைத கண்டனம்.
தர்க்கபாதத்தில் ஆரம்பத்திலேயே இருக்கும். ஆரம்பத்தில்னா தர்க்கபாதத்தில் முதல் இதில் இருக்கும். ஸ்வயஞ்ச சுத்த ரூபத்வாத், ஸ்வயம் சுத்த ரூபமாக இருக்கிறதுனால, அபாவாச்ச அந்நிய வஸ்துனா, இந்த ஆத்ம தத்துவத்தை தவிர்த்து வேற பதார்த்தமே கிடையாது என்றதுனால, அது யார் சொல்றார்? இவர் தானே சொல்றார், அத்வைதிகள் தானே சொல்றார். ஸ்வப்னாதிபத் அவித்யாயாக பிரவருத்திஸ்தத்ர கிம் கிருதா, அவித்யை எப்படி பிரவர்த்திக்கிறது அப்படி கேள்வி கேட்டு அத்வைதத்தை கண்டனம் பண்றார். இங்கேயும் வேதாந்த பட்சம்னு சொல்லி அத்வைதத்தை தான் அவர் எடுத்துக்கிறாருன்னு காமிக்க சொல்றேன். இப்போ எல்லோரும் கண்டனம் பண்றது மட்டும் இல்லை, இப்போ இவரும் இத்தியாக நாஸ்திக்ய நிராகரிஷ்ணு ஆத்மாஸ்திதாம் பாஷ்யகிருதத்ர யுக்தியா திருடத்துவமேதத் விஷய பிரபோத பிரயாதி வேதாந்த நிஷேவனேனான்னு அவரே சொல்லியிருக்கார். யார குமாரில் பட்டரே சொல்லியிருக்கார். அப்போ கண்டனம் பண்றது என்றது என்னன்னா, அந்தந்த சந்தர்ப்பத்தில் அது தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணும்போது மற்ற பட்சங்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இல்லையா, அதுக்கு தான் பண்ணுறது. அவருடைய உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்போ நம்மளுடைய இது காட் பண்ணுறதுனுடைய உத்தேசம் என்னென்னா, பிராச்சீனமாக இருக்கிற சம்பிரதாயங்களை பார்த்தால் வேதாந்த சாஸ்திரம் ஒரே ஒரு சம்பிரதாயம் தான் இருந்திருக்குன்னு இவர் காமிக்கிறார். அதனால இன்னும் 1-2 இடங்கள் காமிக்கிறேன், அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். பர்த்ருஹரி வையாகரணர், பெரிய வையாகரணர், அவர் அத்வைத பட்சத்தை தான் ஒத்துண்டிருக்கார். சில சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஆகம சம்பிரதாயம் மாதிரி தோன்றது, ஆனால் அது அத்வைதம் மாதிரி தான் இருக்கு, அத்வைதம் தான். அந்த பர்த்ருஹரி வாக்கியங்கள் கோட் பண்ணியிருக்க. இதெல்லாம் எதுக்கு கோட் பண்ணுறாருனால், பகவத் பாதாளுக்கு முன்னாடி இருந்தவர் இவர். எல்லோருமே பகவத் பாதாள் அவதாரம் பண்ணி அத்வைத சம்பிரதாயத்தை ரொம்ப விஸ்தாரமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது படித்து எழுதினவர் கிடையாது, அதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கார் இதெல்லாமே. பர்த்ருஹரி எழுதுறது பாருங்கோ, எத்திர திரஷ்டாச்ச திருஷ்யஞ்ச தரிசனஞ்சாபி கல்பிதம் தஸ்யைவார்த்தஸ்ய சத்தியத்துவமாஹு த்ரையந்த வேதினஹான். த்ரையந்த வேதினஹ, த்ரையந்தம் சொன்னா என்ன? வேதாந்தம். த்ரைன்னு சொன்னா வேதம், த்ரையந்தம் வேதாந்தம். வேதாந்தவாதினஹா அந்த சாதாரணமாக எடுத்துட்டு வேதாந்தவாதிகள் என்ன சொல்றார்? எத்திர திரஷ்டாச்ச திருஷ்யஞ்ச தரிசனஞ்சாபி கல்பிதம் தஸ்யைவ அர்த்தஸ்ய சத்தியத்துவமாஹு த்ரையந்த வேதினஹா. தஸ்யைனா முன்னாடி சொன்ன ஆத்ம தத்துவம் ஒன்று தான் பரமார்த்த சத்தியம்னு வேதாந்திகள் சொல்கிறார்னு சொல்லி அத்வைத பட்சத்தை காமிக்கிறார். இது மட்டும் இல்லை, பர்த்ருஹரி நிறைய சொல்லியிருக்கார். சாஸ்திரேஷு பிரக்ரியா பேதாத் அவித்யைவோபவர்ணியதேன்னு இருக்கு. சாஸ்திரேஷு பிரக்ரியா பேதாத், பிரக்ரியைகள் எல்லாம் அவித்யாதசையில் தான் இருக்கு, அவித்தியோடு சேர்ந்தது சாஸ்திரத்தில். இப்போ வேதாந்த சாஸ்திரத்திலையும் பகவத் பாதாளே எழுதுறார், அவித்யாவத் விஷயாண்யவஹி பிரத்யக்ஷாதீனி பிரமாணானி. பாஷ்யத்தில் அத்தியாச பாஷ்யத்தில் விதி பிரதிஷேத மோக்ஷபராணி சர்வாணி சாஸ்திராணி அவித்யாவந்தம் விஷயீகிருத்திய பிரவர்த்தந்தே எழுதியிருக்கார். அப்போ அவித்யா திசையில் தான் நிரூபணம் பண்ணுறதுக்கு தானே சாஸ்திரம் வர்றது. அதனால அந்த அபிப்பிராயம் இந்த இது இது படித்து எழுதுறாரோ தோன்றது. அந்த மாதிரி சாஸ்திரேஷு பிரக்ரியா பேதாது அவித்யை ஓபவர்ணியதேன்னு பர்த்ருஹரி. இதுவும் இல்லை, இன்னும் இருக்கு, அந்த பிரம்மகாண்டத்திலேயே இருக்கு. உபாயாக சிக்ஷமானானாம் பாலானாம் உபலாளனாக அசத்தியே வர்த்மனி ஸ்தித்வா தத சத்தியம் சமீகத்தேன்னு இருக்கு வாக்கியபதியத்தில். அந்த வழி என்றது அசத்திய வழியில், சாஸ்திரம் அசத்திய வழியில் நின்றுண்ட சத்தியத்தை என்ன சாட்சா்காரம் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சா்காரம் பண்ண வேண்டிய பரமார்த்த சத்தியம் வஸ்து சத்தியம். ஆனால் அந்த சத்தியத்தை அடையிறதுக்கு ஒரு உபாயம் இருக்கே. உபாயம் உலகத்தோடு சேர்ந்தது தானே, ஜெகத்தோடு சேர்ந்தது தானே, மித்தியா தானே இருக்கணும். அதனால இதெல்லாம் வேதாந்தத்தினுடைய அபிப்பிராயம் அப்படியே தெரியுது. அது கண்டனம் பண்ணவும் இல்லை. இன்னும் நான் இது இவர் கோட் பண்ணலை, கோட் பண்ணாத ஒரு இடம், நான் அழகான ஒரு இடம் காமிக்கிறேன். இது என்ன தெரியுமா? இது பிருஹதி பிராபாகரருடைய பிராபாகர மீமாம்சான்னு இருக்கு இல்லையா,
பிரபாகர குரு அவருடைய வியாக்கியானம் சாபர பாஷ்யத்துக்கு. சாபர பாஷ்யத்தில் முதல் பாதத்தில் ஆத்மவாதம்னு வர்றது. ஆத்மவாதம்னு சொன்னால் என்ன? சரீரத்திலிருந்து வேறான ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு தெளிவாக சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா யாகாதி கர்மங்கள் எல்லாம் வியர்த்தமாக போயிடும். அதுக்காக ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. யஜ்ஞாயுதி ஏஷ யஜ்ஞாயுதி எஜமானான்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு விஸ்தாரமாக விசாரம் பண்ணுறார் யார்? பாஷ்யக்காரர். அதுக்கு மேலே குமாரில பட்டரும் நிறைய எழுதியிருக்கார், வியாக்கியானம் எழுதியிருக்கார். அந்த சமயத்தில் இவரும் சாட்சாத் பிரபாகர குரு அவரும் எழுதியிருக்கார். அந்த விஸ்தாரமாக ரொம்ப விஸ்தாரமாக எல்லாம் எழுதி முடித்த ஷரீராதிரிக்தா ஆத்மா அஸ்தி, ஆத்மான்னு ஒன்று தனி இருக்குது, ஜீவாத்மாவை பற்றி சொல்கிறது, ஆத்மான்னு ஒன்று தனி இருக்குன்னு விஸ்தாரமாக சொல்லி முடிக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாமே ஆயிடுத்து, பெரிய விசாரம் ஆயிடுத்து. அது முடிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு இடம் பாருங்க. எதுக்தம் அகங்கார மமகாரௌ அநாத்மன்ய ஆத்மாபிமானௌ இது. இது என்ன? அகங்கார மமகாரௌ அநாத்மனி ஆத்மாபிமானௌ. அகம் மமான்னு இருக்க, இதெல்லாம் இப்போ அகம் என்ற அனுபவத்தை வச்சுண்டு ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். ஆனால் அது நடுவில் வேதாந்திகளுடைய அத்வைதிகளுடைய பட்சத்தை பூர்வபக்ஷம் பண்ணும் பொழுது எடுத்து காமிச்சிருக்கார். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலையே, அதுதானே வாஸ்தவமாக இருக்கும் என்ற மாதிரி கடைசியில் அந்த ஆத்மவாதம் முடிக்கும் பொழுது ஒரு கேள்வி கொண்டு வர்றார். எதுக்தம் அகங்கார மமகாரௌ அநாத்மன்ய ஆத்மாபிமானௌ இது. அகம் மமா இத்தியேதத்வயம், இந்த ரெண்டு அனுபவங்கள் யோசிச்சு பார்த்தா அது அசத்தியம், அத்தியாசம், பிரமை. அநாத்மனி ஆத்மாபிமானவ், இந்த அனாத்மா இருக்கக்கூடிய, அனாத்மான அந்தக்கரணம், மனசில் எல்லாமே கலர்ந்த ஒரு ஃபீல் வர்றது, நான் என்னுடைய என்ற மாதிரி ஃபீல் வர்றது. இதை வச்சுட்டு எப்படி நீங்கள் எழுதுறது? அதெல்லாம் அப்படி தானே சொல்லணும் என்ற மாதிரி ஒரு கேள்வி. அது ஏற்கனவே சொல்லியிருக்கு, அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை, அதை ஏன் பேசலை, விட்டு போச்சு இல்லையா அந்த மாதிரி என்ற மாதிரி ஒரு கேள்வி. எதுக்தம் அகங்கார மமகாரோ அநாத்மன்ய ஆத்மாபிமானோ அத்தியாச கிருத்தவுன்னு அர்த்தம், அப்படி தானே சொல்லணும் என்ற மாதிரி அத்வைதிகளுடைய அபிப்பிராயத்தை உத்தாரம் பண்ணி இது சொல்லி பதில் அதுக்கப்புறம் எழுதுறது பாருங்க. அது இல்லைன்னு சொல்லலை, அப்படி இல்லைன்னு சொல்லலை, கண்டனமே பண்ணலை. அப்புறம் என்ன பண்ணுறார்? மிருதித கஷாயாணாமேவ ஏதத் கதனீயம் ந கர்மசங்கினாம் இது உபரம்யதே. அதை பற்றி நான் இப்போ பேச மாட்டேன். ஏன்னா மிருதித கஷாயானாம், மிருதித கஷாயம் சொன்னால் யாருக்கு கர்ம வாசனைகள் எல்லாமே போயிடுத்தோ, அந்த அளவுக்கு வைராக்கியம் வந்துருத்துனால் அவளுக்கு இது சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறார். மிருதித கஷாயானாம், கஷாயம்னா கர்ம வாசனைன்னு அர்த்தம், கர்ம வாசனை. மிருதித கஷாயம், மிருதிதம் நஷ்டம், மிருதித கஷாயானாம் ஏவ ஏதத் கதனீயம் ந கர்மசங்கினாம். இது கர்மசாஸ்திரம் ஆரம்பிக்க போகிறது, இங்கே எது சொல்லக்கூடாது. கர்மசங்கினாம் இது உபரம்யதே, அதை பற்றி நான் பேசவே இல்லை, பேசவே மாட்டேன்னு சொல்கிறேன். ஆஹச்ச பகவான் துவைபாயனः ரகசியாதிகாரே ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் இது. ரகசியாதிகாரேன, ரகசியாதிகாரம்னு கீதைக்கு பேர் வச்சிருக்கார் பிரபாகர குரு. ரகசியாதிகாரம், ரகசியாதிகாரம் என்ன சொல்லியிருக்கார்? ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம். அப்படி இருக்க பகவான் சொல்லியிருக்கார் ரகசியாதிகாரத்தில், கீதையில் சொல்லியிருக்கார் புத்திபேதம் வரும். இப்போ கர்மத்தோடு ஈடுபட்டு இருக்க வேண்டிய அவளுக்கு தேவையான சாஸ்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இது எல்லாமே அத்தியாசம் ஒன்றும் கிடையாது சொன்னால் அவளுக்கு அந்த கர்மத்தில் விட்டு போயிடும், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்ற மாதிரி போயிடும். அது பண்ணக்கூடாதுன்னு பகவான் சொல்லியிருக்கார். அதனால ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் இது ரகசியாதிகாரே ஆஹ பகவான் துவைபாயனः தஸ்மாத் ந விவருத்தமத்ர பாஷ்யகாரேண பகவதா வச்சனானுரோதாத் ந அஜ்ஞானாத் முடிக்கிறார். யார் இது? ஒரிஜினல் பிரபாகர குருவுடைய பங்கி, வியாக்கியானம் இல்லை,
பிரபாகர குருனுடைய ஒரிஜினல் ரைட்டிங் இது. தஸ்மாது ந விவருதம் அத்திர பாஷ்யக்காரர். அதனால தான் அந்த பட்சத்தை, வேதாந்திகளுடைய பட்சத்தை பாஷ்யக்காரர் சபரசுவாமி சொல்லலைன்னால் அவருக்கு தெரியாமல் இல்லை, அது இங்கே சொல்லக்கூடாதுன்றது பகவான் சொல்லியிருக்காரு, தான் சொல்லலைன்னு. அதனால சொல்லாமல் விட்டுருக்காருன்னு யார் சொல்கிறார்? இவர் பிரபாகர குரு சொல்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பார்த்தால் பிராச்சீன கிரந்தங்களில், பிராச்சீன தரிசன கிரந்தங்கள் ஒன்றும் வேதாந்த பட்சம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான வேதாந்த பட்சங்கள் அந்த மாதிரி தெரியவே இல்லை. அப்போ இப்போ நமக்கு கிடைக்கிற மாதிரி பலவித சம்பிரதாயங்கள் இருக்குனால் இந்த மாதிரி பார்த்தால் இவர் என்ன எழுதுறார்? அதனால இதெல்லாம் அப்புறம் வந்தது, பழைய காலத்தில் கிடையவே கிடையாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். அனாதி காலத்திலிருந்து கிடையாது, இருக்குன்னா நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும்னு. இப்போ இதனால நமக்கு கொஞ்சம் நிரூபணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால ஒன்றுமே அதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கேட்கலாம். புராணத்தில் இருக்கு. இப்போது ஒரு விசிஷ்டாத்வைதம் மனசில் வச்சுட்டு பாருங்க. விசிஷ்டாத்வைதத்தை சொல்கிற மாதிரி நிரூபணம் பண்ண வேண்டிய சில இடங்களெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சைவாத்வைதம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு துவைதம்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அங்கங்கே கிடைக்கும். புராணத்திலேயோ ஆகமத்திலேயோ வேதத்திலேயே வேணும்னா உபனிஷத்துலாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு ஒன்றும் ப்ரூஃப் கிடையாதுன்னு சொன்னால் என்ன அபிப்பிராயம்னு சொன்னால் அது சொல்லலை. அது இருக்கட்டும். இதெல்லாம் அந்த ஆகர கிரந்தங்கள் இல்லையா, நீங்கள் சொல்கிற மாதிரி புராணமோ ஸ்ருதியோ ஸ்மிருதியோ எல்லாமே ஆகர கிரந்தங்கள். இவருடைய கருத்து என்னன்னா, இப்போது வேதத்தில் பலவித சம்பிரதாயங்கள் இருக்குது, கீதையில் இருக்குது, புராணத்தில் இருக்குது, பாகவதத்தில் இருக்குன்னு எல்லாம் சொன்னால் அது இப்போ ஒத்துக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வச்சனங்கள் தானே. அந்த வச்சனங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அர்த்தம், நீங்கள் சொல்கிற அர்த்தம் சரியா, நாங்கள் சொல்கிற அர்த்தம் சரியா, அது இப்போ விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இன்னும் அந்த பட்சத்தோடு சேர்ந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணணுமா, இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணணுமான்றது இன்னும் விசார விஷயமாக இருக்குது, சந்திக்தமாக தான் இருக்குது. இவர் சொல்கிறது என்னென்னா, விசாரம் பண்ணுறவர் யார்? தார்சனிகால் தானே. தார்சனிக்காக ஆச்சாரியாக விசாரம் குர்வந்தி. அந்த மாதிரி விசாரம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு தார்சனிகன், ஒரு ஆச்சாரியன் இப்படியும் ஒரு பட்சம் இருக்குது, அது சரி இல்லைன்னா அதுதான் சரி, ஏதோ ஒரு பட்சம். வேதாந்தம் சொன்னால் ஒரே மாதிரி இல்லை, இந்த மாதிரி பலவிதமாக இருக்குது, அதில் இந்த பட்சம் சரியில்லை, இந்த பட்சம் தான் சரி, இப்படி சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி பட்சங்கள் இருக்குன்னால் அது கண்டுக்கவே மாட்டார், அப்படி இருக்க மாட்டார். தார்சனிகால் அது நிரூபணம் பண்ணும்பொழுது இருக்கிற பட்சங்களை அவர் கவனிக்கவே மாட்டார்ன்றது இல்லை, கவனிச்சுன்னு தான் இருக்கணும். அப்படி கவனிச்சு ஏன் எழுதலை? அதனால அந்த மாதிரி இருக்குன்றது சொல்ல முடியாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். அப்போது நமக்கு கேட்கலாம், இல்லை இதனால் மற்றும் மற்ற தரிசனங்கள் ஒன்றும் இருந்தது இல்லைன்றது எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை எல்லாமே இருந்திருக்கலாம், ஆனால் அத்வைதம் தான் கொஞ்சம் பிரசித்தமாக இருந்தது. அதனால அத்வைதத்தை தான் விசேஷமாக எடுத்துட்டு கண்டனம் பண்ணுறார். மற்ற சம்பிரதாயங்கள் அந்த அளவுக்கு பிரசித்தமாக இல்லை. மற்ற சம்பிரதாயங்களை ஒத்துக்கிறார்னு சொல்ல முடியாது. அது இப்போது அத்வைதத்தை தவிர்த்து மற்ற வேதாந்த சம்பிரதாயங்களில் எந்த சம்பிரதாயத்தில் பார்த்தாலும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடையாது. அத்வைதம் என்ற வார்த்தை இருக்கலாம், ஆனால் ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடையாது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் நியாய சம்பிரதாயத்திலையும் கிடையாது, சாங்கிய சம்பிரதாயத்திலையும் கிடையாது, யோக சம்பிரதாயத்திலையும் கிடையாது, மீமாம்சா சம்பிரதாயத்திலையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. அத்வைதத்தில் ஒரே ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் இருக்குது. மற்றபடி எல்லா தரிசனத்திலையும் பேதவாதிகள் தான். அதனால் அவள் எல்லோரும் இதை கண்டனம் பண்ணாமல் விட்டுருக்கார். ஏன்னா நமக்கு அனுகூலமாக தானே இருக்குன்றதுனால கண்டனம் பண்ணாமல் விட்டுருக்கலாமே அப்படி கேட்கலாம். ஆனால் அதுவும் சரியில்லைன்னு இவர் காமிக்கிறார். ஏன்னால் இப்போ ஜீவபிரம்ம பேதத்தை, ஜீவேஸ்வர பேதத்தை ஒத்துக்கிறதுன்றதுனால மற்றும் அது துவைத மதமாகாது. இப்போ மாத்வர் சொல்கிற துவைத மதம் என்றது நையாயிக மதமா? கிடையாது இல்லையா?
நியாயசாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி மாத்வால் சொல்கிறாரா, சைவால் சொல்கிறாரா, விசிஷ்டாத்வைதிகள் சொல்கிறாரா? இல்லை. அதனால ஒரு நியாயசாஸ்திர கிரந்தம், பிராச்சீனமான ஒரு நியாயசாஸ்திர கிரந்தமாக இருந்தால் நையாயிகால் ஜீவன் வேறே ஈஸ்வரன் வேறேன்னு சொல்கிறார். ஆனால் விசிஷ்டாத்வைதிகளும் அப்படி சொல்கிறார். அதனால் அதை கண்டனம் பண்ண வேண்டாம்னு விட்டுருக்க மாட்டார். அந்த பட்சம் அவருக்கு தெரியறதா இருந்தால் அதை கண்டிப்பாக அதை பற்றி கவனித்து ஏதாவது எழுதியிருப்பார். ஒன்றும் எழுதவே இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு பட்சம் அந்த காலத்தில் பிரசித்தமே இல்லைன்னு இவருடைய தீசிஸ். இதை சரி, இப்போ இதனால் யாரும் கவலைப்படக்கூடாது. இப்போ நான் இது இந்த அளவுக்கு விஸ்தாரமாக இவருடைய அபிப்பிராயத்தை நான் இங்கே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும், இவர் சொல்கிறது பார்த்துட்டு அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இல்லைன்றது சொல்ல முடியாது. எங்கேயும் கிரந்தத்தில் தார்சனிகால் எடுத்து காமிக்கலைன்றதுனால இல்லைன்றது ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று இருக்குன்றதும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி. அவ்வளோதான். அதை பாருங்கோ, அதை பற்றி இன்னும் கவேஷணம் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளோதான் நமக்கு தாத்பரியம். யாருக்குமே இதனால் இது ஒன்றும் கிடையாது, எல்லாமே அப்புறம் வந்ததுன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். அது மாதிரி இல்லை, நான் இவர் சொல்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். இதனால் என்ன வேணும், பிராச்சீனமான கிரந்தங்கள் திருப்பி பார்க்கணும். இந்த மாதிரி பட்சம் ராமானுஜர் சொல்கிற பட்சமோ, மாத்வர் சொல்கிற பட்சமோ, இவர் சைவர் சொல்கிற பட்சமோ, இதெல்லாம் பிராச்சீன கிரந்தத்தில், இப்போ பகவத்பாத சங்கர பகவத்பாதாவுக்கு முன்னாடி இருக்கிற கிரந்தத்தில் எங்கேயாவது தெரிகிற மாதிரி இருக்கான்றது நீங்களே பார்க்கணும். இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் பொழுது நமக்கு இருக்குன்னு காமிக்கணும்னா ஒரு கான்க்ரீட் ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? அது வேணும், இல்லைன்னா சொல்ல முடியாதுன்னு இவருடைய ஒரு அபிப்பிராயம். இதுதான் இப்போ இந்த வரைக்கும் சொன்னேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம பிரம்மசூத்திரத்துக்குள்ளேயே ஏறி விசாரம் பண்ணணும் இல்லையா? இதே சொல்லிகிட்டு இருந்தால் இப்போ இப்படியே முடிஞ்சு போயிடும். அப்போ கேட்கலாம், எத்தனையோ சூத்திரங்கள் பார்த்தால் அத்வைதத்துக்கு விருத்தமாக இருக்குன்னு ஒரு பட்சம் வரலாம். அதுக்காக சில சூத்திரங்கள் எல்லாம் கோட் பண்ணுவார். இப்போ அத்வைதம் என்றது இந்த பாதராயண சூத்திரத்தில் ஒத்து வராது. அது இவர் சங்கராச்சாரியர் எக்ஸ்ட்ரா அது சேர்த்து போட்டு வச்சது. ஒரிஜினல் அந்த சூத்திரத்தை மட்டும் நம்ம பார்க்குறதா இருந்தால் இது அத்வைதத்துக்கு அனுகூலமான ஒரு பதகடனை சூத்திரத்துக்குள்ளே கிடையாதுன்னு ஒரு வாதம் வரலாம். அதுக்காக மற்றவாளுடைய கிரந்தங்கள் இருந்தே நான் எடுத்து காமிக்கிறேன். சில சூத்திரங்கள் எல்லாம் எடுத்து உதாரணமாக எடுத்து காமிக்கிறார். அதிகரணங்களில் நேதரோ அனுபபத்தேஹே பேதவியபதேசாச்ச அந்யஹ பேதவியபதேசாச்ச அனுபபத்தேஸ்து ந ஷாரீரஹ அனவஸ்திதேர் அசம்பவாச்ச ந இதரஹ ஷாரீரஸ்ச உபயேபிஹி பேதேன இனமதீயதே. இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சில அதிகரணங்கள் வரக்கூடிய சூத்திரங்கள். அதில் ஜீவனும் ஈஸ்வரனும் வேறேன்னு காமிக்கிறது ஸ்பஷ்டமாக இருக்கு சப்தம். அதனால் இதெல்லாம் அத்வைதிகளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், வியாக்கியானம் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் வரும். அந்த மாதிரி ஒரு பூர்வபக்ஷம் வரலாம் இல்லையா? ந இதரஹா, இது பரமாத்மா இல்லை, ஜீவாத்மா இல்லை, இது ஜீவாத்மா கிடையாது, இதரஹான ஜீவாத்மா. அங்கே இப்போ அதிகரணங்கள் என்ன நடக்கிறது, ஒரு விஷய வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த விஷய வாக்கியத்தில் பரமாத்மாவே சொல்கிறதா ஜீவாத்மாவே சொல்கிறதா இந்த மாதிரி விசாரம் நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது இதரஹா ந ஜீவாத்மா ந உச்சியதே அனுபபத்தேஹே அப்படி சூத்திரம்.
ஆனந்தமயாதிகரணத்தில் 2 சூத்திரம். பேதவியபதேசாச்ச அந்யஹா, அந்யஹான்னு இருக்கு, கரெக்டாக வார்த்தை இருக்கு, அந்யஹா. இது பரமாத்மா ஜீவாத்மா கிடையாது, பேதவியபதேசாத், பேதத்தை சொல்கிறது இல்லையா, அதனால் எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும், இல்லை எப்படி ஜீவாத்மான்னு சொல்ல முடியும்? ஜீவாத்மா இடத்திலிருந்து வித்தியாசமாக பரமாத்மாவை காமிக்கிறது, அதனால் இது ஜீவாத்மா இல்லை. அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயான்னு சொன்னால் அது ஆனந்தமயா ஜீவாத்மா கிடையாது சூத்திரம். அந்தரதிகரணத்தில் பேதவியபதேசாச்ச அந்யஹா இருக்கு. வேதவியபதேசம் இருக்கிறதுனால அந்யா பரமாத்மான்னா ஜீவாத்மான்னா அந்யா. இந்த மாதிரி இடத்துல சூத்திரத்தில் அந்யஹா அந்யஹான்னு வார்த்தை வருது. அனுபவத்தேஸ்து ந ஷாரீரா, ஷாரீரஹான்னு சொன்னால் ஜீவாத்மா, ஷாரீரா கிடையாது. அனுபவத்தே அனவஸ்திதேர் அசம்பவாச்ச ந இதரஹா. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜீவனே நிராகரணம் பண்ணி பரமாத்மாவை பரமாக வாக்கியத்தை சமர்த்தனம் பண்ணக்கூடிய அதிகரணங்கள் எல்லாமே அந்யஹா இதரஹா பின்னஹா அப்படியெல்லாம் பேத விபதேசா இந்த மாதிரியெல்லாம் சூத்திரக்காரர் எழுதுகிறார். இது அபேதவாதிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அவளுக்கு எப்படியாவது வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக போயிடும். ஒரு ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்படி கிடையாது. இந்த மாதிரி சூத்திரங்கள் இருக்கிறதுனால மட்டும் ஜீவபிரம்ம ஐக்கியம் சித்தாந்தம் சூத்திரக்காரருடைய சித்தாந்தம் இல்லைன்றது சொல்ல முடியாதுன்னு. ஏன்னு கேட்டால், எங்கேயாவது ஒரு அந்யஹா இதரஹா என்ற வார்த்தை இருக்கிறதுனால மட்டும் எப்படி அந்த ஐக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்கிறதுன அபிப்பிராயம் பாருங்க, இந்த அதிகரணங்கள் எதுக்காக வந்த அதிகரணங்கள் கேட்கணும். ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு அதிகரணத்தில் இப்போ ஜீவபிரம்ம ஐக்கியபரமாக ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்கிறதுக்காக சமர்த்தனம் பண்ணுறதுக்காக வந்த ஒரு அதிகரணத்தில் அந்யஹா பேத விபதேசா அதிருந்தால் ஒருவேளை கஷ்டமாக இருக்கும், அத்வைதிகளுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்காக பாருங்க, தத்துவமசி இது வாக்கியம் விஷய அத்த ஜீவபிரம்மணோ ஐக்கியம் உச்சதேவா பேதா உச்சதேவா இது சந்தேகா. இப்படி ஒரு அதிகரணம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதிகரணமே இல்லை தெரியுமா? தத்துவமசி என்ற வாக்கியத்தை விஷயமாக கொண்ட அதிகரணமே இல்லை. ஏன் அதிகரணம் இல்லைன்னு கேட்டால், அங்கே எல்லா தாத்பரிய லிங்கங்களும் அபேதபரமாக ஸ்பஷ்டமாக இருக்குன்னு பகவத்பாதா சொல்கிறார். அது சந்தேகமே இல்லை. அங்கே தத்துவமசி என்று சொல்கிறது ஐக்கியத்தை பற்றி சொல்கிறதா பேதத்தை பற்றி சொல்கிறதான்னு ஒரு சந்தேகம் இருந்தால் தானே அதிகரணம் வரணும். அங்கே சந்தேகப்படுறதுக்கு அவகாசம் கிடையாது. 6 விதமான தாத்பரிய லிங்கங்களும் அங்கே சேர்ந்துருக்கு, ஐக்கியத்தில் சேர்ந்துருக்கு. அதனால் அந்த வாக்கியத்தை வச்சுட்டு சந்தேகமே வர முடியாது. அதனால் அது விசாரத்துக்காக எடுக்கவே இல்லை, அது ஒரு சித்தமாக எடுத்திருக்கார். தத்துவமசி இத்தியாதினா அபேதோபதேசாத் அடிக்கடி பாஷையார எழுதிகிட்டே இருக்கார். அப்போது இந்த மாதிரி அதிகரணங்கள் எதுக்காக வந்தது? இப்போ ஆனந்தமய அதிகரணம்னு வச்சுக்கோங்க. ஆனந்தமய அதிகரணமாக இருக்கட்டும், அந்தர் அதிகரணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிகரணங்கள் ஜீவபரமாத்மா ஐக்கியத்தையோ பேதத்தையோ பற்றி சொல்கிறதுக்காக வரவே இல்லை. அதில் என்ன நடக்கிறதுனால், அதில் ஏதோ ஒரு விஷய வாக்கியம் எடுத்திருக்கு. இப்போ ஆனந்தமயாதிகரணம் எடுத்துக்கோங்க பாருங்க. அதில் தஸ்மாத் அந்யோந்தராத்மா விஜானமயாத் அந்யோந்தராத்மா ஆனந்தமயான்னு எடுத்திருக்கு. இங்கே ஆனந்தமயா என்ற வார்த்தையினால் பரமாத்மாவை பற்றி சொல்கிறதா ஜீவாத்மாவை பற்றி சொல்கிறதான்னு கேட்டால், இந்த வார்த்தைக்கு பரமாத்மா தான் அர்த்தம் வரணும், ஜீவாத்மான்னு அர்த்தம் வரக்கூடாது அது சொல்கிறதுக்கு வந்த சூத்திரம் இது. அதனால் ஜீவபரமாத்மனோஹோ பேதம் வக்தும் வா அபேதம் வக்தும் வா சூத்திரம் ந ஆகதம். இப்போ பேத வியபதேசான்னு இருக்கும் பொழுது பேத வியபதேசா அது மட்டும் இல்லை, பேதாத்னு இருந்தால் போகிறோம். பேதத்தை சாதிக்கக்கூடிய சூத்திரம் இல்லை இது. ஆனந்தமயா ஆனந்தமய சப்தத்தினால பரமாத்மாவை தான் சொல்கிறது. இது ஒரு விற்த்திகார மதத்தை வச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆனந்தமயா என்ற வார்த்தையினால பரமாத்மாவை தான் சொல்கிறது, அங்கே ஜீவாத்மாவே சொல்லலை. என்ன காரணம்? அந்த சந்தர்ப்பத்தில் ஜீவாத்மாவை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை வேற இருக்குன்னு, அவ்வளோதான். ஜீவாத்மாவை பற்றி ஜீவாத்மா இடத்திலிருந்து வித்தியாசமாக காமிக்கிறது ஆனந்தமயனை. அப்போ அந்த இடத்துல ஆனந்தமயா ஆனந்தமயா என்ற வார்த்தையினால
பரமாத்மாவை தான் வாங்கிக்கணும். இதுதான் விஷயமே தவிர ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா வேறையா என்ற விசாரமே அங்கே கிடையாது. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே பேத வியபதேசாச்ச அந்யா, அதுவும் அந்த அந்தரதிகரணத்தில் ஹிரண்மய புருஷா அதானே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி, இந்த மாதிரி ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தினால பரமாத்மாவே சொல்கிறதா ஜீவாத்மாவே சொல்கிறதான்னு கேட்டால் பரமாத்மாவே தான் சொல்கிறது. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேள்வி. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஜீவாத்மாவோ சந்தேகம் வரும். இல்லை, ஜீவாத்மா கிடையாது, இந்த வாக்கியத்தினால பரமாத்மாவே தான் சொல்கிறது என்றது காமிக்கிறதுக்காக இது ஜீவாத்மா இல்லை, இது பரமாத்மா தான், அந்த மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி சூத்திரங்களுக்கு பேத வியபதேசா ஜீவாத்மாவே தனியாக சொல்கிறது, இந்த இடத்துல பரமாத்மாவே தான் சொல்கிறதுன்னு சொன்னால் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் கிடையாதுன்னு வராது. ஏன்னா ஐக்கியமோ பேதமோ என்ற விசாரமே அங்கே இல்லை. இப்போது நான் சொல்கிற விஷயம் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க. தத்துவமசின்னு இருக்கு. தத்துவமசின்னு வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? அத்வைதிகளே கேட்டால் என்ன சொல்லுவார்? ஜீவபிரம்ம ஐக்கியம் தான் அர்த்தம். ஜீவபிரம்ம ஐக்கியம் தானே அர்த்தம். ஆமாம், ஜீவபிரம்ம ஐக்கியத்தை தான் சொல்கிறது. தத்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜீவன் அர்த்தமா? நான் கிடையாது, பரமாத்மா தான் அர்த்தம். ஏன்னா பரமாத்மாவை பற்றி தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. அதனால தத்து என்ற வார்த்தையினால பரமாத்மாவை தான் வாங்கிக்கணும். ஏன் ஜீவாத்மாவை வாங்கிக்க கூடாது? இல்லைப்பா, ஜீவாத்மா தொம் என்ற வார்த்தையினால சொல்கிறது இல்லையா? அதனால் தொம்பதத்துக்கு அர்த்தம் ஜீவாத்மான்னு, தத்பதத்துக்கு அர்த்தம் இல்லை. தொம்பதார்த்தத்திலிருந்து வித்தியாசமாக தானே இருக்கணும் தத்பதார்த்தம், இல்லைன்னா ஒரே வார்த்தை போகும் இல்லையா? ரெண்டு வார்த்தை இருக்கிறதுனால தொம்பதார்த்தம் வேற, தொம்பதத்தினால ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு, அது இல்லை தத்பதார்த்தத்தினால சொல்கிற அர்த்தம். இப்போ சொன்னால், இப்போ நான் ஜீவபிரம்ம பேதத்தை சொன்னேனோ, தத்பதார்த்தம் ஜீவன் கிடையாதுன்னு சொன்னேன். இதனால தத்துவமசின்ற வாக்கியத்துக்கு ஜீவபிரம்ம ஐக்கியம் அர்த்தம் இல்லைன்னு வருமா? யோசிச்சு பாருங்க. தத்து என்ற பதத்துக்கு அர்த்தம் ஜீவன் கிடையாது. ஏன்னா ஜீவன் என்றது தொம் என்ற பதத்துக்கு அர்த்தம், அதோட வித்தியாசமாகத்தானே இருக்கணும் தத்பதத்துக்கு அர்த்தம். அதனால தத்பதத்துக்கு அர்த்தம் பரமாத்மாவை தான் இருக்கணும். இப்படி சொல்லி நான் தத்துவமசி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரேன். கடைசியில் எங்கே போய் முடிகிறது? தத்துவமசி ஜீவபிரம்ம ஐக்கியம். அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி வரும். இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி சூத்திரத்தில் அந்யகான்னு இருந்தாலும் இப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம், ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியமா பேதமா என்ற விஷயத்தை விசாரம் பண்ணதுக்காக ஆரம்பித்த ஒரு அதிகரணத்தில் பேத வியபதேசா இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, வேதம் தான் சூத்திரக்காரர் சொல்கிறார், அபேதத்தை சொல்லேன்னு. இந்த மாதிரி அந்த பிரசக்தியே இல்லை. இங்கே ஒரு விஷய வாக்கியத்தை எடுக்கிறார். இந்த விஷய வாக்கியத்தில் ஜீவனை பற்றி சொல்கிறதா பரமாத்மாவை பற்றி சொல்கிறதா என்ற விசாரம். அந்த சந்தர்ப்பத்தில் சித்தாந்தம் சொல்கிற சூத்திரத்தில் ஜீவனிடத்திலிருந்து வித்தியாசமாக பரமாத்மாவை காமிக்கிறதுனால இந்த வாக்கியம் ஜீவபரம் இல்லை பரமாத்ம பரம்னு சொன்னால் இவர் பாரமார்த்திகமாக சொல்கிற ஐக்கியம் ஒன்றும் கெட்டு போயிடாது. அதுதான் விஷயம். அதனால அந்யகா ஒரு வார்த்தை எந்த சந்தர்ப்பத்தில் வந்ததுன்னு பார்க்கணும். எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்யகான்னு இருக்கு. இப்போ அத்வைதிகள் வாய் திறந்தால் ஜீவனும் பிரம்மமும் வேற எதுவும் சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரே இல்லையா? அத்வைதிகள் ஜீவனையும் ஈஸ்வரனையும் வேற வேற எடுக்கிறது இல்லையா? வேற வேற வியாபகாரிகமாக பேதத்தை ஒத்துண்டு தானே போயின்னு இருக்கார். ஆமாம், வியாபகாரிக பேதத்தை வச்சுட்டு தானே விவகாரங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அத்வைதிகள் பேசுகிறதா இருந்தாலும் ஜீவனிடத்தில் வித்தியாசமாக பரமாத்மான்னு ஒத்துண்டு தான் போயின்னு இருக்கார் இல்லையா? ஜீவன் என்று சொல்கிற அந்த பதார்த்தம் அதுக்கு ரெண்டு ரூபம் இருக்கு. பாரமார்த்திகமான ஒரு ரூபம், வியாபகாரிகமான ஒரு ரூபம். அதில் வியாபகாரிகமான ரூபம் மித்யை. பாரமார்த்திகமான அந்த வியாபகாரிகமான ரூபத்தை விட்டுண்டு பார்த்தால் அந்த பாரமார்த்திகமான ரூபம் அது ஈஸ்வரன் தான் அப்படி சொன்னால் அத்வைதம் முடிஞ்சு போயிடுமா? இல்லை, இன்னும் சூக்ஷ்மமாக சொல்லணும்.
ஜீவனுடைய ஸ்வரூபம் ரெண்டு விதம், வியாவகாரிகமாகவும் பாரமார்த்திகமாகவும். இப்படி சொன்னால் தான் வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் ஒத்து வரும் அத்வைதிகளுடைய அபிப்பிராயம். ஜீவனுடைய ஸ்வரூபம் ரெண்டு விதம், வியாவகாரிகமாகவும் பாரமார்த்திக ஸ்வரூபம், வியாவகாரிக ஸ்வரூபம் ரெண்டு விதம். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமும் ரெண்டு விதம், வியாவகாரிக ஸ்வரூபம் பாரமார்த்திக ஸ்வரூபம்னு அப்படி சொல்லணும். அதில் ஜீவஸ்வரூபமும் ஈஸ்வரஸ்வரூபமும் வியாவகாரிகமான ஸ்வரூபம் இருக்கே அது வேறு தான். பாரமார்த்திக ஸ்வரூபமான ஸ்வரூபம் ஒன்று. இதுதானே வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் அத்வைதிகள். அப்போது இந்த மாதிரி அந்யஹா அந்யஹா என்ற வாக்கியம் எல்லாம் இது இந்த இந்த ஆரம்பத்தில் சமன்வயாத்தியாயத்தில் இருக்கிற அதிகரணங்கள், முக்காவாசி அதிகரணங்களும் இந்த வியாவகாரிகமான பேதத்தை வச்சுண்டு வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை நிரூபணம் பண்ணுறது, அவ்வளோதான். அதனால தான் கிட்டத்தட்ட இப்போ சாங்கர பாஷ்யம் பார்த்தாலும் ராமானுஜ பாஷ்யம் பார்த்தாலும் சமன்வயாதிகரணம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஜிக்ஞாசாதிகரணம்லாம் விட்டுருங்கோ, அதில் பூர்வபக்ஷங்கள் நிறைய கொண்டு வர்றார், அது வேறு விஷயம். சாதாரணமாக அந்த அதிகரண ஸ்வரூபம் பார்த்தால் ஈக்ஷத்தி அதிகரணம் ஆரம்பித்த சமன்வயாதிகரணத்தில் இருக்கிற அதிகரணங்கள் எல்லாம் பார்த்தால் இவர் அது அந்த அதிகரணத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் பரஸ்பரம் இதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. எங்கே வித்தியாசம் வரும்னு கேட்டால், எங்கே அத்வைத நிரூபணம் இருக்குது, மேற்கொண்ட அதிகரணங்கள் இருக்குது, ஜெகன் மித்யாத்வ நிரூபணங்கள் இருக்குது, அந்த மாதிரி இடங்களில் வித்தியாசம் வரும். ஏன்னா அவருடைய மதம் வேறு, சங்கருடைய மதம் வேறு, அதனால அங்கே தான் வித்தியாசம் வரும். சமன்வயாத்தியாயம் எதுக்கு வந்ததுனால் பிரம்மணி சமன்வயா, அவ்வளோதான். வேதாந்த வாக்கியானாம் பிரம்மணி சமன்வயா, இதுதான் அவருடைய ராமானுஜருடையும் பிரதிஜை, இவருடையும் பிரதிஜை. ஏன்னா சூத்திரக்காரருடைய பிரதிஜை தான் அதுதான், தத்துவ சமன்வயாத். எப்பேற்பட்ட பிரம்மம் அது பிரித்து காமிக்கவே இல்லை. சகுணமோ நிர்குணமோ, அத்வைதிகள் சகுணம் நிர்குணம் ரெண்டு பாவத்தை ஒத்துண்டிருக்கார். நிர்குணத்தை பாரமார்த்திகமாகவும் சகுணத்தை வியாவகாரிகமாகவும் ஒத்துண்டிருக்கார். அதை ஸ்பெசிஃபை பண்ணலை. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்தியஸ்ய யதா தத்துவ சமன்வயாத் சாஸ்திரயோனித்வா தத்துவ சமன்வயாத். அதுக்கப்புறம் பிரம்மணி சமன்வயா, அவ்வளோதான். நிர்குண பிரம்மத்தில் சமன்வயமா சகுண பிரம்மத்தில் சமன்வயமா ஒரு 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 கேள்வியும் பதில் ஒன்றும் கிடையாது. ஏன் கிடையாதுனால், நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் தனித்தனி ரெண்டு பதார்த்தங்கள் கிடையாது. பிரம்மத்தில் சமன்வயம், அவ்வளோதான். உபயலிங்காதிகரணம்னு ஒரு அதிகரணம் வருது, அது அந்த அதிகரணத்தில் தான் விசாரம் ஆரம்பிக்கிறார் சூத்திரகார கிரமமாக. இப்போ சமன்வயாதிகரணத்தில் முக்கியமான வேதாந்த சித்தாந்தங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. பல பேர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கார், கிரந்தம் ஆரம்பித்த உடனே அந்த வேதாந்த சித்தாந்தங்கள் வரிசையாக சொல்லணும் எதிர்பார்த்துட்டு இருக்கார். சொல்லவே இல்லை. வேதாந்த சித்தாந்தங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்காக வரல, அதெல்லாம் அப்புறம் அவிரோதாத்தியாயத்திலையும் நிறைய மேற்கொண்டு தான் சொல்கிறது வேதாந்த சித்தாந்தங்கள். நிர்குண பிரம்மவாதம், அத்வைத திருஷ்டிலும் அப்படிதான். ஜீவ பிரம்ம ஐக்கியம், பிரம்மணா நிர்குணத்துவம், ஜெகன் மித்யாத்துவம் எல்லாமே அப்புறம் சொல்கிறது. முதல் அத்தியாயம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டால் பிரம்மத்தை பற்றி தான் சொல்கிறது, அவ்வளோதான். பிரம்மம் நிர்குணம் சகுணம் ரெண்டு விதமாக தெரியறது. நிர்குணம் சத்தியமா சகுணம் சத்தியமா என்ற விசாரம் உபயலிங்காதிகரணம்ன்ற அதிகரணம் அப்புறம் வருது. அதில் அங்கே தான் நடக்கிறது, ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயத்தில். இங்கே ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால நிர்குணமோ சகுணமோ அந்த பேச்சு கிடையாது. ஆரம்பத்தில் சூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மம் நிர்குணமா சகுணமா என்ற ஒரு நோக்கம் சூத்திரக்காரருக்கு கிடையாது. ஏன்னா ஒரே பிரம்மத்தை பாரமார்த்திக திருஷ்டியில் தத்துவஞானம் மோட்சத்துக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சுத்தஸ்வரூபத்தை, நிர்குணமான ஸ்வரூபத்தை ஸ்ருதியில் ஸ்ருதி சொல்கிறது. அந்த பிரம்மத்தையே குணங்கள் சேர்த்த உபாசனைக்காக ஸ்ருதியே சொல்கிறது. ரெண்டுமே ஸ்ருதியில் இருக்கு, வேதாந்தத்தில் இருக்கு. அப்போ ஒரே பிரம்மத்துக்கு நிர்குணமாக ஸ்வரூபம் மோட்சத்துக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது அதுவும் ஸ்ருதியில் இருக்கு. சகுணமாக ஸ்வரூபம் உபாசனைக்காக தேவைப்படுறது அதுவும் ஸ்ருதியில் இருக்கு. இருக்கட்டுமே, இப்போ முதல் அத்தியாயம் எதுக்காக வந்தது, நிர்குணமோ சகுணமோ, அதில் ஸ்ருதிகள் எங்கே, அதில் சமன்வயம் எப்படி சமன்வயப்படுறது என்றது தான் விசாரம். தவிர
அது பிரம்மம் நிர்குணமா சகுணமா என்ற விசாரம் பிரதமாத்தியாயத்தில் கிடையாது. சகுண பிரகரணங்கள் சில இடத்துல வருது, சில அதிகரணங்கள் சகுண வாக்கியங்கள் எடுக்கிறார், சில அதிகரணத்தில் நிர்குண வாக்கியங்கள் எடுக்கிறார். எல்லாமே பிரம்ம நிரூபணம், அவ்வளோதான். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. முதல் அந்த சூத்திரத்தில் பிரம்மான்னு அவ்வளோதான் இருக்கு. அந்த வார்த்தையே அத்வைதத்துக்கு அனுகூலம்னு சொல்லுவார், அத்வைத ஆச்சாரியால் அப்படிதான் சொல்லுவார். அந்த வார்த்தை பிரம்மான்னு தான் இருக்கு, ஒன்றும் உபபதம் கிடையாது, விசேஷணம் கிடையாது. சரி, அப்போ நீங்க எப்படி பண்றது? நீங்க சகுண பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தையும் அந்த ஒரே வார்த்தையினால வாங்கிக்கணும் இல்லையா? வாங்கிக்கலாமே, அதனால விரோதம் இல்லை கிடையாதுன்னு சொல்லுவோம். இது தீட்சிதேந்திரார் சொல்றார், சிவம் வா விஷ்ணும் வா எதி பவதி எத் அபிதததி சாஸ்திரஸ்ய விஷயம் விரோதோ நாதீவ ஸ்புரதி. அதுக்கு திருத்திய பாதம், அது ரெண்டாவது பாதம் எப்படி மறந்து போயிடுத்து. அது நமக்கு சம்மதம் தான் எழுதுறார். ஏனால் உபாசனார்த்தம் சகுணமப்பி ஒத்துக்கிறோம், சகுணத்தோடு ஒன்றும் விரோதம் இல்லை. உபாசனார்த்தம் ததவி அங்கீகிரியதே. எங்கே நமக்கு ஒரு விரோதம் மாதிரி இருக்கும்னால், விரோதம் மாதிரி இருக்கும், விரோதோ நாதீவ ஸ்புரதி ஈஷத் ஸ்புரதி நகி நிந்தா நயவிதாம். நகி நிந்தா நயம், நகி நிந்தா நியாயம் யோசிச்சு பார்த்தால் அதீவ விரோதம் இருக்காது. விரோதம் எங்கே வரும்னால், முதல் விரோதம் எப்படி வரும்னு சொல்றார். சகுண பிரம்மத்தை நாம் ஒத்துக்கிறோம், ஒன்றும் நமக்கு விரோதம் கிடையாது. ஆனால் அந்த சகுண பிரம்மம் பரமேஸ்வர ரூபமாகவா தான் இருக்கணும், நாராயண ரூபமாக தான் இருக்கணும் சொன்னால் ஒரு விரோதம் வரும். இப்படி தான் சகுணஸ்வரூபத்தை நம்ம ஒத்துக்கணும், வேற விதமான சகுணஸ்வரூபத்தை ஒத்துக்க மாட்டோம் சொன்னால் அது நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் அங்கேயும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம்னு சொல்றார். விரோதம்னா அதீவ ஸ்புரதி. ஏனால் நகினிந்தா நியாயத்தை யோசிச்சுட்டா போறோம். இருக்கட்டும், சில பேர் ஏன் அப்படி சொல்றாருனால், அந்த அந்த ஸ்வரூபத்தில் ஒரு உத்கர்ஷம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தெரிய வைக்கணும் இல்லையா, அப்பதான் நமக்கு அந்த உபாசனை வர்றதுக்கு பண்றதுக்கு ஸ்ரத்தை இருக்கும். இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியும் எப்படியும் அதான் இருக்கலாம், அப்படி நினைச்சுட்டு பார்த்தா ஒரு அந்த பக்தி வராது. அதுக்காக அப்படி சொல்றதுன்னு மனசுல வச்சுட்டு பார்த்தால் சரி இருக்கட்டும், அதீவ விரோதம் வேண்டாம் அப்படி சொல்றார். அப்படியெல்லாம் சொல்றார் அவர். அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ பிரம்மம் ஒரு வார்த்தை தான் இருக்கு. இந்த வார்த்தையை வச்சுண்டு அந்த மற்ற சம்பிரதாயத்தில் என்ன கஷ்டம்னா, புராணத்திலிருந்து தெரியக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துண்டு இப்படிதான் என்ற ஒரு தேவதா ஸ்வரூபத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி அந்த ஸ்வரூபத்தை தான் இந்த பிரம்ம சப்தத்தினால அந்த ஸ்வரூபம் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும்னால் அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஏன்னா அது அந்த அளவுக்கு சூத்திரக்காரருக்கு விவக்ஷை இருக்குன்னா ஏதோ ஒரு உபபதம் போட்டு சொன்னால் நல்லா இருக்கும் இன்னும். அப்போ நமக்கு வாஸ்தவம் தான், அப்படிதான் இவர் மனசில் வச்சுட்டு இருக்காருன்னு மனசில் வரும். உபனிஷத்தில் பார்த்தால் இப்போ நம்ம சம்பிரதாயம் சொல்லி இப்போ இருக்கிற வேதாந்த பட்சங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அத்வைதிகளுடைய திருஷ்டியில் எல்லாமே ஆகம பட்சம்னு சொல்றது. இப்போ விசிஷ்டாத்வைத பட்சமாக இருந்தாலும் சைவ பட்சமாக இருந்தாலும் எல்லாமே ஆகம சம்பிரதாயங்கள். அந்தந்த ஆகமத்தை, வைஷ்ணவ ஆகமங்கள், சைவாகமங்கள், அதில் இருக்கிற ஸ்வரூபத்தை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணி இதனுடைய ஸ்வரூபம் அந்த மாதிரி வர்ணிச்ச கொண்டு வந்தது. அதுலேயும் விரோதம் கிடையாது. உபாசனார்த்தம் ததபி இஷ்யதே அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கார் அத்வைதிகள். அது ஒரு சாமரஸ்யவாதம் வேணும்னா அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்பய தீட்சிதர் சில இடத்துல அப்படி சொல்லியிருக்கார். இருக்கட்டும், ஆகமார்த்தம் உச்சதே. அப்போ பரமார்த்த சத்தியம் ஒத்துக்க மாட்டார். அங்கே அது வித்வான்கள் வாக்கியார்த்தம் பண்ணலாம், அவ்வளோதான். பரமார்த்த சத்தியம் சகுணஸ்வரூபத்தை எந்த ஸ்வரூபத்தையும் ஒத்துக்க மாட்டார். இப்போ ஒரு சகுணஸ்வரூபத்தை, ஒரு சங்கரருடைய ரூபம் இல்லைன்னா விஷ்ணு ரூபம், விஷ்ணுஸ்வரூபம், ஏதாவது ஒரு ஸ்வரூபத்தை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் சொல்றது சூத்திரக்காரர்னு சொல்லணும்னால் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. என்னென்னா உபனிஷத்தில் இப்போ சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலேயோ சைவ சம்பிரதாயத்திலேயோ கொண்டாடக்கூடிய அந்த ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வரூபம் உபனிஷத்தில் எங்கே தெரியறதுன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ புராணத்தையும் சேர்த்து ஆகமங்களையும் சேர்த்து ஒரு ஏக வாக்கியத்தை பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் அது
அது என்ன சொல்கிறது, அது நம்மளால் அது கொண்டு வந்து சூத்திரத்தில் சேர்க்கணும். இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் தான் அது வரும் என்றது. அந்த மாதிரி சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இருக்கலாம், பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு சிரமம் இருக்குது. ஆகமத்தில் இருக்கிறது சேர்க்கணும், புராணத்தில் இருக்கிறது சேர்க்கணும். அப்போது இது உபனிஷத் விசாரம் தானே நடக்கிறது. உபனிஷத் விசாரம் நடக்கும்பொழுது நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஸ்வரூபம் பகவானுக்கு கொடுக்கணும்னால் அந்த ஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய தாத்பரிய லிங்கங்கள் எடுங்கோ. லக்ஷ்மி சமேதா நாராயணஹான்னு சொல்லணும்னால் அந்த லக்ஷ்மி சமேதமான ஒரு ரூபம் உபனிஷத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பிரசித்த உபனிஷத்தில் கிடையாது. சில உபனிஷத்துலாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்ம வர்ணிக்கக்கூடிய ஸ்வரூபம் அது உபனிஷத் தாத்பரிய விஷயமாக இருந்தால் அதை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் பிரபலமாக இருக்கணும் அங்கே. ஏன்னா அது ரொம்ப முக்கியமாச்சே, ரொம்ப முக்கியமாச்சு இல்லையா. அது உபனிஷத்தில் அப்படி பளிச்சுன்னு தெரியல, இப்படியெல்லாம் கண்டனங்கள் பண்ணுவாங்க. அப்போது புராணத்தில் இருக்கிறது வேதோபபிரம்மணபரமாக இருக்குது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேன்னு இருக்குது. புராணத்தில் இருக்கிறது சேர்க்கிறதுனால ஒன்றும் விரோதம் இல்லை, ஆகமத்தில் இருக்கிறது சேர்க்கிறதுனாலையும் விரோதம் இல்லை. உபாசனார்த்தம் வந்திருக்கு அப்படி சொன்னால் அதுக்கு அத்வைதிகளுக்கும் விரோதம் இல்லை. விரோதம் இல்லாமல் சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். ஆனால் அத்வைதிகள் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி சொல்லுவாங்க, உபாசனையும் தாண்டி ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது நிர்குணத்தோடு சேர்ந்ததுன்னு சொன்னால் அத்வைதம். அப்போது பிரம்மம் என்ற வார்த்தை உபபதம் இல்லாமல் சூத்திரக்காரர் பிரயோகம் பண்ணியிருக்கார். பிரம்ம சப்தஸ்ய ஹி வியுத்பாத்யமானஸ்ய நித்தியசுத்தத்வாதய அர்த்தாக பிரதீயந்தே பிரம்மதேர்தாத்தோர் அர்த்தானுகமாத்னு பாஷ்யம், சாங்கர பாஷ்யம். பிரம்மசப்தம் அது பெரிய வியாக்கியானங்கள்லாம் பெரிய விசாரம் நடக்கிறது. பிரம்மசப்தத்தினால எந்த அர்த்தத்தை வாங்கிக்கணும், அங்கேயும் ஒரு கவலை வரும். ரூಢியர்த்தா முக்கியா. இப்போ பாஷ்யக்காரர் யௌகிகமாக பண்ணியிருக்கார். பிரம்மசப்தஸ்ய ஹி வியுத்பாத்யமானஸ்ய நித்தியசுத்தத்வாதய அர்த்தாக பிரதீயந்தே. பிரம்மசப்தத்துக்கு பிரம்மதாது, அதில் இருந்த நிரதிசயம் பிருகத்துவம், இதோட பெருசாக ஒன்றும் இருக்க முடியாது. அனந்தமான ஸ்வரூபம், அபரிச்சின்னம் ஸ்வரூபம், அபரிச்சின்னமான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய பதம் பிரம்மா என்ற பதம். அது எப்படி தெரியறது? அந்த தாதுவிலிருந்து தெரிகிறது. தாத்வர்த்தத்தை கவனிச்சா அப்படி தான் தெரியறது. அப்போது எந்த விதமான பரிச்சேதமும் இல்லாத ஒரு ஸ்வரூபம் சொன்னால் எப்படி இருக்கணும்? அது வஸ்து பரிச்சேதம் இல்லை, கால பரிச்சேதம் இல்லை, என்ன தேச பரிச்சேதம் கிடையாது, எந்த விதமான பரிச்சேதமும் கிடையாதுன்னா நிர்குணத்துக்கு போயிடும் அது. அப்படி சொல்லி அந்த பிரம்ம சப்தத்திலிருந்தே அந்த ஒரு அர்த்த விவக்ஷ கிடைக்கிறதுன்னு யார் சொல்கிறார்? சங்கர பகவத் பாதால் சொல்கிறார். அங்கே வியாக்கியானக்காரர் பெரிய விசாரங்கள் பண்ணுவார். ஏன்னா ஏன் இப்படி இந்த அவயவார்த்தத்தை வச்சுட்டு இவர் எப்படி ஏன் சொல்கிறார்? பிரம்மசப்தத்துக்கு ரூಢார்த்தம் இருக்கே, ரூடி யோகம், யௌகிகார்த்தம் ரூಢியர்த்தம் ரெண்டு விதமாக இருக்கு. லிட்டரரி மீனிங் சொன்னால் யௌகிகார்த்தம் இல்லாமல் அதை அந்த அவயவத்தை கவனிக்காமல் அப்படியே அந்த வார்த்தையிலிருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தம் ரூಢியர்த்தம். ரூಢியர்த்தத்தை ஒன்றுமே ஏன் ஒத்துக்கலை கேட்டால், ரூಢியர்த்தம் பலவிதமாக இருக்கு. பிராமண ஜாதின்னு அர்த்தம் இருக்கு பிரம்மசப்தத்துக்கு, வேதம்னு அர்த்தம் இருக்கு, ஜீவன் அர்த்தம் இருக்கு. ஜீவபரமாகவும் பிரம்மசப்தம் பிரயோகத்தில் பிருஹதாரண்யத்திலேயே இருக்கு. இதம் பிரம்மா ஆயாதின்னு ஒரு பிரயோகம், இதம் பிரம்மா அந்த ஜீவபரமா பிரம்மசப்த பிரயோகம் இருக்கு. பிரஜாபதினு அர்த்தம் இருக்கு, பிரஜாபதினா சதுர்முக பிரம்மா, கமலாசனா. இந்த மாதிரி கோஷத்தில் பலவிதமான ரூಢியர்த்தங்கள் தெரியறது. இப்போ ரூಢியர்த்தத்தை வச்சுட்டு எந்த மாதிரி ஒரு நிர்ணயத்துக்கு வர முடியாது. ஏன்னால் என்ன சொல்றது, ரூಢ்யோ கலஹே யோகா சமன்மிஷதின்னு ஒரு நியாயம். ரூಢியர்த்தத்தை வச்சுட்டு வினிகமகம் கிடையாது. வினிகமனாவிரகான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கிரந்தத்தில். ரூಢியர்த்தம் பலவிதமாக இருக்குது, எந்த அர்த்தத்தை எடுக்கிறதுன்றதுக்கு வினிகமகமே கிடையாது. அதனால் அந்த ரூಢியர்த்தத்தை ஒன்றும் எடுக்க முடியும், ரூಢியர்த்தத்தை வச்சுட்டு சொல்ல முடியாது. அதனால் யௌகிகார்த்தத்தை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஜன்மாத்தியஸ்ய யதா பிரம்மச்ச வக்ஷமான லக்ஷணம், லக்ஷணத்தை வச்சுட்டு தானே இந்த பிரம்மசப்தத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ருதியிலிருந்து இப்போது ராமானுஜ பாஷ்யத்தில் இருந்தாலும் ராமானுஜரம்
அந்த புராணத்தில் இருக்கிற ஸ்வரூபம் எல்லாம் உபனிஷத்தில் ஏன் சொல்லலைன்னு அந்த மாதிரி அவர் கவலைப்பட மாட்டார். அவர் என்ன நினைக்கிறார், ஜெகத்காரணத்துவம் சொல்கிறது இல்லையா, ஜெகத்காரணத்துவம் சொல்லும் பொழுது நிர்குணமாக இருக்க முடியாது, இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்கார். நிர்குணமாக இருக்க முடியாது, நிர்குணமாக இருந்தால் அது சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி நிர்குணமாக ஒரு தத்துவம் இருக்க முடியாது என்றதுனால அதை விட்டுட்டு சகுணம்தான் இருக்கு. சகுணமோ நிர்குணமோ அவ்வளோதான் அவர் விசாரம் பண்ணுறார். அந்த விஷ்ணு என்ற வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார். விஷ்ணு இந்த மாதிரி வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார், பிரம்மன் தான் சொல்லுவார். இவர் மாத்வ சம்பிரதாயத்தில் ஹரி 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 ஒரே ஹரிசப்தம், நிறைய ஹரிசப்தம். அவருக்கு ஹரிசப்தத்தில் ரொம்ப பிரியம், மத்வாச்சாரியாளுக்கு பிரியம். இவர் ஹரி சப்தமோ விஷ்ணு சப்தமோ சொல்ல பிரம்மன் தான், அவ்வளோதான். அதனால தான் நான் சொன்னேன், ராமானுஜ பாஷ்யம் படித்தா இது சாங்கர பாஷ்யம் அப்படி தான் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு தான் தோணும். அபிப்பிராயம் உள்ளுக்குள்ளே வேறு இருந்தால் கூட ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். உபரிப்புலமாக பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது சகுணமோ நிர்குணமோ, நிர்குணமாக ஒரு தத்துவம் இருக்க முடியாதுன்னு அது பிரத்யக்ஷ விரோதம், பிரமாண விரோதம் இருக்குதுன்னு வச்சுட்டு சகுணம்தான் தத்துவம் நிர்ணயம் பண்ணுறார். அதுக்கப்புறம் சகுணம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நிரூபணம் பண்ணும்பொழுது புராணத்தில் இருக்கிறத சேர்க்கிறது, ஆகமத்தில் இருக்கிறது சேர்க்கிறது, எல்லாமே சேர்த்து போட்டு பார்த்தால் இப்படி இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பகவானுடைய ஸ்வரூபம் மாதிரி இருக்கும், இல்லைன்னா திருப்பதியில் இருக்கிற ஸ்வரூபம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் அது இருக்கும். நான் இப்போ சூத்திரத்தில் அதுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன், வேற எங்கேயோ போயிடுத்து. பிரம்மசப்தம் அது ஒரு உதாரணமாக காமிக்கிறார். பிரம்மசப்தம் ஆரம்பத்திலேயே இருக்கிற பிரம்மசப்தம் அத்வைதிகள் என்ன சொல்லுவார், அத்வைதத்துக்கு அனுகூலம். வேற ஏதாவது ஒரு சகுணஸ்வரூபத்தை விவக்ஷிதமாக இருந்தால் அந்த சகுணஸ்வரூபத்தை சூச்சனம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரே ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்தா நமக்கு ஒரு சந்தேகமாவது வரும், இது ஒரு வேறு விதமான ஏதோ ஒரு உபாசனாமூர்த்தியை சொல்கிறதோ என்ற ஒரு சந்தேகமாவது வரும். இது சந்தேகத்துக்கே இடம் இல்லை. பிரம்மா ஒரு நிர்குண ஸ்வரூபத்தை மனசில் வச்சுட்டு தான் பிரம்ம சப்தத்தை உபயோகப்படுத்தி இருக்கார் சூத்திரக்காரர் என்றது அத்வைதிகளுடைய அபிப்பிராயம். அப்படி இருக்கும் பொழுது இப்போது இதான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். நேதரோ அனுபவத்தே பேத வியபதேசாச்ச அந்யா பேத வியபதேசாச்ச அனுபவத்தேஸ்து ந ஷாரீரா, ஜீவனே நிராகரணம் பண்ணக்கூடிய நான் அந்யா இந்த மாதிரி பின்னஹா இந்த மாதிரி வார்த்தை இருக்கிறதுனால மட்டும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சந்தர்ப்பம் இல்லை, விசார விஷயமே வேற. அது மட்டும் இல்லை, இதுவும் கூட சொல்றார். பேத வியபதேசம் எதுக்கு சொல்றார், பேத வியபதேசா பேத வியவஹாரஹான்னு அர்த்தம். வியபதேசம் சொன்னா என்ன, வியவஹாரஹான்னு அர்த்தம். பேதேன வியவஹாரஹா பேதேன வியவஹாரான்னு அர்த்தம். உண்மையாக பேதத்தை காமிக்கணும்னா பேதாதுன்னு சொன்னா போறோம். இதெல்லாம் இதை தீட்சிதேந்திரார் எடுத்து காமிக்கிறார். இங்கே பேதத்தை சொல்றதுக்கு அவருக்கு உத்தேசம் இல்லை. அப்படி இருந்தால் பேதாதுன்னு இருந்தால் போறோம். பேத வியவஹாராதுன்னு என்ன சொல்லணும், பேதேன வியவஹாரா. அதனால அந்த அப்படியெல்லாம் அவர் எடுத்து காமிப்பார். இன்னும் பாருங்க, அதிருஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தேன்னு இருக்கு. தர்மோக்தேக இது ஒரு நிர்குண பிரகரணம். உண்மையா அதிருஷ்யத்வாதி குணக்கோ அதிருஷ்யத்வாதிகரணம்ங்கிற அதிகரணம் வருது 1வது அத்தியாயத்தில். அதில் விஷய வாக்கியமாக ஒரு நிர்குண வாக்கியத்தை தான் எடுத்திருக்கார். அத பரா முண்டக வாக்கியம், முண்டகோபனிஷத்தில் இருக்கிற ஒரு வாக்கியம். அத பரா யயா தது அக்ஷரம் அதிகமியதே ஏத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம் நித்தியம் விபும், எல்லாமே நிர்குண விசேஷணங்கள். அக்ரிஹ்யம் அத பராயயா தது அக்ஷரம் அதிகமியதே ஏத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷு, எல்லாமே நிஷேதம். சகல குண நிஷேதத்தை பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தை விஷயமாக எடுத்துட்டு ஒரு அதிகரணம் வந்திருக்கு, அதிருஷ்யத்வாதிகரணம்னு பேர். அதில் ஒரு சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய சூத்திரம் அதிருஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தேகன்னு இருக்கு. தர்மோக்தேக அப்போ தர்மோக்தேகன்னு இருக்கிறதுனால இங்கே இது தர்மங்கள் சொல்றாரு. நீங்க நிர்தர்மகம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு விரோதமாச்சே, சூத்திரக்காரர் உங்களுக்கு அனுகூலமா இல்லை, அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கு இது நியாயரக்ஷாமணி எல்லாம் பதில் எப்படி கொடுக்கிறாருனால், இல்லப்பா இது தர்மோக்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம், இங்கேயும் இதுதான். இங்கேயும் பிரம்மஸ்வரூபம் நிர்குணமா சகுணமா என்ற விசாரம் இல்லை.
இந்த வாக்கியத்தை விஷயமாக வச்சுட்டு என்ன விசாரம் நடக்கிறதுனால், இந்த வாக்கியத்தினால அச்சேதன பிரதானத்தை சொல்றதா பரமாத்மாவே சொல்றதா, அவ்வளவுதான் விசாரம். ராமானுஜ பாஷ்யத்திலையும் அதுதான் விசாரம், சாங்கர பாஷ்யத்தில் மட்டும் இல்லை. இந்த வாக்கியம் நிர்குண பிரம்மத்தை சொல்றதா சகுண பிரம்மத்தை சொல்றதான்னு விசாரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து இது நிர்குண பிரம்மத்தை தான் சொல்றது என்ற முடிவு, அதுதான் சித்தாந்தம்னு வச்சுக்கோங்க. அந்த சித்தாந்தத்தை காமிக்கிறதுக்காக சூத்திரக்காரர் அதிருஷ்யத்வாதி குணக்காக தர்மோக்தேன்னு வச்சு சூத்திரம் போட்டாச்சுன்னா அது கொஞ்சம் கவலையாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நிர்குண ஸ்வரூபத்தை காமிக்க வேண்டிய இடத்துல தர்மோக்தேகன்னு இருக்கு. நிர்குணமா சகுணமான சந்தேகம் எடுத்துண்டு இந்த அதிகரணம் வந்ததா இருந்தால் இந்த சூத்திரம் நமக்கு பிரதிகூலமாக இருக்கும். ஆனால் அந்த விசாரமே இல்லை. இதில் என்ன இருக்கு விசாரம், இந்த வாக்கியத்தினால சாங்கியால் சொல்கிற மூல பிரகிருதியை வாங்கிக்கணுமா பிரம்மத்தை வாங்கிக்கணுமா தான் விசாரம். அப்போது இதில் இருக்க தர்மோக்தின்னா என்ன, அந்த அச்சேதன பிரதானத்தை பற்றி இங்கே சொல்லவே இல்லை, இதுதான் பிரம்மத்தை பற்றி தான் சொல்கிறது. அதனால வியாவர்த்தக தர்மம்னு அர்த்தம். அச்சேதன பிரதானத்தை வியாவர்த்தனம் பண்ணுறதுக்கு, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு காமிக்கக்கூடிய தர்மங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன அது, இது திரஷ்டான்னு இருக்குது, திரஷ்டிருத்துவம் ஸ்ரோதிருத்துவம் மந்திரத்துவம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அச்சேதனத்துக்கு ஒட்டாது. அதனால அச்சேதன பிரதானம் இங்கே விவக்ஷிதமாக இல்லை. இது இவ்வளோதான் விஷயம். அதனால இந்த மாதிரி அதிகரணத்தில் தர்மோக்தேன்னு இருந்தாலும், அதனால தர்மோக்தேன்னு இருக்கு இல்லையா, அதனால பிரம்ம நிர்தர்மகம் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அது சரியில்லை. ஏன்னால் பிரம்ம நிர்தர்மகமா சதர்மகமான விசாரம் இல்லை. இங்கே நிர்தர்மகமாக இருக்கட்டும் சதர்மக எப்படியோ இருக்கட்டும், இங்கே அச்சேதன பிரதானம் இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரிய விஷயம் இல்லை, இவ்வளவுதான் விஷயம். அதனால இங்கே தர்மோக்தேன்னு இருக்கிறதுனால அதனால அத்வைதிகளுக்கு ஒன்றும் பயம் இல்லை, அவ்வளவுதான். ஒன்றுன்னா சொல்கிறேன் நான், அதுக்குள்ளே ஏறி இப்போ அத்வைதத்துக்கு அனுகூலமான சூத்திரங்கள் சொல்லணும், அது நான் இன்னும் ஆரம்பிக்கலை. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த பாதராயண சூத்திரங்கள் பிரம்மசூத்திரங்கள் அத்வைத பரந்தான் என்றதை காமிக்கிறதுக்கு ஒரு யுக்தி. அதனுடைய பேர் என்ன, ஷாரீரக மீமாம்சான்னு பேர். ஷாரீரக மீமாம்சா சூத்திராணின்னு பேர். இந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பித்த கடைசி வரைக்கும் இருக்கிற சூத்திர ஜாலம், இந்த சூத்திரங்களுக்கு இருக்கிற பேர் என்ன, ஷாரீரக மீமாம்சான்னு பேர். இந்த பேர் எல்லோரும் ஒத்துருக்கார். ஏன்னா சங்கர பகவத்பாதால வச்ச பேர் கிடையாது, அதுக்கு முன்னாடியே இருக்கிற பேர். ஏற்கனவே ஷாரீரக சூத்திராணின்னு பிரசித்தி இருக்கு. இந்த சூத்திரங்களுக்கு ஷாரீரக சூத்திராணி தான் பிரசித்தி இருக்கு. இவர் கொடுத்த சங்கராச்சாரியர் கொடுத்த பேர் கிடையாது, அதுக்கு முன்னாடியே இருக்கு. அப்போ அதனால என்ன தெரியறது, இப்போ அத்வைதிகள் சொல்லுவார் இது நமக்கு தான் அனுகூலம், இந்த பேர் நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு. எப்படின்னால் ஷாரீரகா, ஷாரீரகான்னு சொன்னால் யாரு, ஷரீரே பவஹா ஷாரீரஹா, இதுதான் விற்பத்தி. ஷரீரத்தில் இருக்கிறவன் அது யாரு, ஜீவன். சரீரத்தினுடைய சுவாமியாக இருக்கிறவன் ஜீவன் தானே. அந்த ஜீவனுடைய அப்ப ஜீவ விசாரமா பிரம்ம விசாரமா, அந்த சூத்திரத்தினுடைய பேர் பார்த்தால் ஜீவ விசாரம் தான் தோன்றது. ஆனால் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னால், ஜீவனுடைய ஷாரீரக மீமாம்சான்னு பேர் வச்ச அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கிறாரு. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஜீவனுடைய பரமார்த்த ஸ்வரூபம் தான் இந்த பிரம்மம். பிரம்மம் சொல்லக்கூடியது என்ன, ஜீவனுடைய பரமார்த்த ஸ்வரூபத்தை தான் பிரம்மம் சொல்றது. அதனால ஜீவ விசாரம்னா என்ன அர்த்தம், இப்ப தெரியற ஸ்வரூபத்தை பத்தி என்ன விசாரம் பண்ணணும், வெளியில தெரிய ஸ்வரூபம் தெரிஞ்சுதான் இருக்கும், அது எது உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்வரூபம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. வெளியில் இருக்கிற ஸ்வரூபம் எல்லோருக்கும் தெரியுது, விசாரம் பண்ண வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்வரூபம் என்னுடைய ஐடென்டிட்டியோ ஏதோ ஒன்று இருக்கு, உள்ளுக்குள்ள அகம்னு தெரிகிற அந்த அபிமானத்தோட தெரியக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்வரூபம் அதுவும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். அப்ப சம்சார திசையில தெரியாத ஏதோ ஒரு ஸ்வரூபம் உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமா இருக்கு, அது தெரிஞ்சால் உடனே மோட்சம் ஆயிடும். இதுதானே அபிப்பிராயம். இது எல்லோருக்கும் அபிப்பிராயம், அது அபிப்பிராய பேதம் கிடையாது. ஏன்னா பராபித்தியானாத்து திரோஹிதம், இந்த ஸ்வரூபம்
ஜீவனுடைய ஸ்வரூபம் சம்சாராவஸ்தையில் திரோஹிதமாக இருக்குது என்றது அத்வைதிகளுக்கும் சம்மதம், விசிஷ்டாத்வைதிகளுக்கும் சம்மதம், துவைதிகளுக்கும் எல்லோருக்கும் சம்மதம். ஜீவனுடைய ஸ்வரூபம். ஆனால் அது வெளியில் வரும்பொழுது பிரம்மஸ்வரூபத்தோடு ஒன்றாக சேர்றது என்றது மற்றவா ஒத்துக்க மாட்டார். அது நமக்கு தான் நம்மளுடைய சித்தாந்தம் தான். அவ்வளோதானே தவிர ஜீவஸ்வரூபம் ஆவர்த்தமாக இருக்கு. எதனால் ஆவர்த்தமாக இருக்குன்னு சொன்னால் அவித்தியினால் ஆவர்த்தமாக இருக்குன்னு அத்வைதிகள் சொல்லுவார். அவித்தி என்றது ஒரு ஆவரண விக்ஷேப சக்தியுடைய ஒரு பதார்த்தம். அவித்தியின்னு தனி இருக்கு. மற்ற சம்பிரதாயத்தில் அவித்தியன்னு தனி கிடையாது. அதனால கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா புண்ணிய பாபங்கள் இருக்கு இல்லையா, புண்ணிய பாபங்கள் மூலமாக ஏதோ ஒன்று சொல்லி தான் ஆகணும். அந்த ஸ்தானத்தில் அவித்தியன்னு வார்த்தை பிடிக்கலைன்னா அந்த ஸ்தானத்தில் வேறு இன்னொன்று சொல்லணும். ஏதோ ஒரு பிரதிபந்தம் மூலமாக ஜீவனுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம், சரியான ஸ்வரூபம் வெளியில் தெரியல. அதனால தான் இப்படியெல்லாம் போயின்னு இருக்கு என்றது எல்லா வேதாந்திகளுக்கும் சம்மதம். அதில் சங்கோச்சம் கிடையாது, எல்லோருக்கும். அதை முதல் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொன்ன வந்து, இந்த ஜீவனுடைய சரியான ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் அதுதான் பிரம்மஸ்வரூபம். அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற அபிப்பிராயத்தில் தான் இவர் யார் சூத்திரக்காரர் தன்னுடைய சூத்திரங்களுக்கு ஷாரீரக மீமாம்சான்னு பேர் வச்சிருக்கார் என்றதை அத்வைதிகள் சொல்லுவார். இது வந்து மற்ற சம்பிரதாயத்தில் இந்த பேரை ஒட்டவே ஒட்டாது. ஏன்னால் ஜீவனுடைய ஸ்வரூபம் இல்லை பரமாத்மா. அதனால இந்த வார்த்தை அவளுக்கு சரியா இருக்காது. இந்த சூத்திரங்களுக்கு இருக்கிற பேரை இது ஜீவனிடத்திலிருந்து வித்தியாசமான ஒரு பதார்த்தமாகத்தானே ஜீவனுடைய சுவாமியாக பரமாத்மாவே வச்சுருக்கு. அதனால பரமாத்ம விசாரம்னா ஜீவ விசாரம் இல்லை. அது ஜீவ விசாரம் பண்றதுக்கு இல்லை, பரமாத்ம விசாரம் தான் நடக்கிறது. நமக்கு எப்படின்னா ஜீவ விசாரம் ஜீவனுடைய பாரமார்த்திக ஸ்வரூபத்தை விசாரம் பண்றது தான், அதுதான் பரமாத்ம விசாரம். அப்படி ஆயிடுத்து. பிரம்ம விசாரம்னா ஜீவ விசாரம் ஒன்னா சேர்க்கலாம். ஜீவனுடைய பரமார்த்த ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றதுனா அதுதான் பிரம்ம விசாரமா போச்சு. அதனால நமக்கு தான் இந்த பேர் சரியா வரும்னு அத்வைதிகள் சொல்லுவாங்க. இதுக்கு பதில் கொடுப்பார், அப்படி ஒன்றும் இல்லை, நீங்க சொல்றது ஒரு ரீதி இருக்கட்டும். ஷரீரே பவஹ ஷாரீரஹ, அவ்வளோதானே. சரீரத்தில் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி இருக்கு இல்லையா, என்ன இருக்கு? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. சரீரத்தில் அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்குன்னு நீங்களும் சொல்கிறீர்கள், நாங்களும் சொல்கிறோம். எல்லோருக்கும் சம்மதம். விசிஷ்டாத்வைதிகளுக்கும் சொல்லலாம், சைவாளுக்கும் சொல்லலாம், மாத்வாளுக்கும் சொல்லலாம், எல்லோருக்கும் சொல்லலாம். அந்தர்யாமி என்ற ரூபத்தில் பகவான் சரீரத்தில் இருக்கார், ஹிருதயத்தில் இருக்கார். அப்போ ஷரீரே பவஹ என்ற விற்பத்தி வச்சுண்டு ஷாரீரகா ஷாரீரஹா பரமாத்மா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வரக்கூடாதா? அப்போ பரமாத்ம ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசா என்ற அர்த்தத்தில் ஷாரீரஹா என்ற வார்த்தையே நமக்கும் நம்மளுடைய சம்பிரதாயத்திலையும் ஒன்றும் விரோதம் இல்லாமலே சேர்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய ஆச்சாரியால் என்ன சொல்லுவார், சேர்க்க முடியும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சூத்திரக்காரருக்கு அப்படி விவக்ஷை இருக்காது. ஏன்னால் சூத்திரக்காரருடைய பதப்பிரயோகங்கள் எப்படின்னு பார்க்கணும். சூத்திரத்தில் எத்தனையோ இடத்துல ஷாரீரகான்னு வார்த்தை வந்திருக்கு. இப்போ நான் படித்தேன், அனுபவத்தேஸ்து ந ஷாரீரஹ அனவஸ்திதேர் அசம்பவாச்ச அங்கே இல்லை, ஷாரீரஷ்ச உபயேபிஹி பேதேன இனமதீயதே. ஒரு 3-4 இடத்துல சூத்திரத்தில் ஷாரீரகா என்ற வார்த்தை வருது. எல்லா இடத்துலையும் ஜீவன் தான் அர்த்தம். சரீரத்தினுடைய சுவாமியாக இருக்கிற இப்போ பரமாத்மா சரீரத்தில் இருக்கு இல்லைன்னு சொல்லலை, நியந்தாவா இருக்கு. ஆனால் அந்த சரீரத்தோட அபிமானத்தோட இல்லை. ஷாரீரகா யாரே சொல்லணும், அந்த வார்த்தைக்கு சுவாரஸ்யம் பார்த்தாலும் பரமாத்மான்னு அர்த்தம் சட்டுன்னு வராது. உதாரணம் சொல்கிறேன், கிரகஸ்தா ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கிரகஸ்தா. ஒரு சன்னியாசியே கிரகஸ்தா சொல்ல முடியுமா?
ஏன் முடியாது? கிரகே திஷ்டதீதி கிரகஸ்தா. சன்னியாசியும் ஒரு கிரகத்தில் தானே இருக்கார். சன்னியாசியும் ஒரு கிரகத்தில் தானே இருக்கார். கிரகத்தில் தான் இருக்கார். ஆனால் கிரகஸ்தான்னு சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறது இல்லைன்னு அது ஸ்மிருதிக்காரர் சொல்கிறேன், அது வேறு விஷயம். அதுக்காக நான் வரல. அந்த வார்த்தையோட சுவாரஸ்யம் பாருங்கோ. அந்த கிரகத்தோட அபிமானத்தோட, தன்னுடைய கிரகத்தில் என்னுடைய கிரகம் என்ற அபிமானத்தோட இருக்கிறவன் தான் கிரகஸ்தன். சன்னியாசிக்கு அந்த அபிமானம் இருக்காது தானே நம்மளுடைய அபிப்பிராயம். அதனால கிரகத்தில் இருந்தால் கூட அனிகேதா, அந்த கிரகத்தோட ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவனை தானே சன்னியாசின்னு சொல்கிறது. ஒரு கிரகத்தில் தான் இருக்கணும், இருந்தாலும் இது என்னுடைய கிரகம் என்ற அபிமானம் இல்லாமல், ஆனால் கிரகத்தில் பார்த்துட்டு இருப்பார். அப்படி இருக்கிறவனே கிரகஸ்தன் வார்த்தை போட்டு சொல்கிறது சரியில்லை. அப்போ பரமாத்மா சரீரத்தில் இருந்தாலும் பரமாத்மாவே ஷாரீரகான்னு சொல்கிறது ஒரு சரியான யூசேஜ் கிடையாது. அது ஒரு சின்ன அந்த யூசேஜ் சரியில்லை. பரமாத்மா சரீரத்தில் இருக்கட்டும், அந்தர்யாமியாக இருந்து நியந்திரணம் பண்ணட்டும், சுவாமியாக இருக்கட்டும், இருந்தாலும் அவரை பற்றி சொல்லும் பொழுது ஷாரீரகா, சரீரத்தில் நம்மளுடைய சரீரத்தில் அவருக்கு என்ன அபிமானம்? நியந்திரணம் பண்ண நியமிய நியாமக பாவம் தானே இருக்கு. அது மட்டும் இல்லை, பரமாத்மா நஹி ஷரீரே ஏவ வர்த்ததே ஷரீராத் பகிரபி அஸ்தி சர்வவியாபகத்வாத். ஜீவஸ்து ஷரீர பரிச்சின்னா, சரீரத்தோட விசேஷமான ஈடுபாடு வச்சுருக்கிறவன். அதனால ஷாரீரகா என்ற வார்த்தை சட்டும் நமக்கு எப்படி ஜீவனைத்தான் மனசில் கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, சூத்திரக்காரர் ஏகப்பட்ட இடத்துல 3-4 இடத்துல ஷாரீரகா தான் பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார். எல்லா இடத்துலையும் ஷாரீர சப்தம் ஜீவபரமாக இருக்கு. இது எல்லோருக்கும் சம்மதம். ஷாரீர சப்தம் சூத்திரக்காரர் ஜீவபரமாக தான் பிரயோகம் பண்ணுறார் என்றது ராமானுஜ பாஷ்யத்திலும் அப்படி தான் இருக்குது, சாங்கர பாஷ்யத்திலும் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி சூத்திரத்தில் எல்லாம் ஏன்னா அனுபவத்தேஸ்து ந ஷாரீரகா, இந்த வாக்கியம் ஜீவபரமா இல்லை, ஏன்னா அனுபவத்தே என்று சொல்லக்கூடிய சூத்திரம். அந்த சூத்திரத்தில் ஷாரீரகா என்ற வார்த்தைக்கு ஜீவன் தான் அர்த்தம் வரணும். அதனால என்ன கேள்வி இருக்கா? அந்த அளவுக்கு விற்பத்தினால கிடைக்காது இல்லையா. ஷரீரஸ்ய கிருதேயத் சாஸ்திரம் அப்படி வராது. ஷரீரே பவஹா ஷாரீரகான்னு வரணும். அந்த அளவுக்கு விற்பத்தினால கிடைக்காது. விற்பத்தினால கிடைக்காது, அன்வயத்தினால கிடைக்காது, அந்த விக்கிரகத்தினால கிடைக்காது. வியாக்கியானம் பண்ணலாம். இப்படி இது இதெல்லாம் இதுக்கு மேலே டிஸ்கஷன் வரலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. அப்போ ஷாரீர சப்தம் அத்வைதிகள் என்ன சொல்லுவார், நமக்கு அனுகூலம். இந்த சூத்திரங்களுக்கு ஷாரீரக சூத்திரங்கள்னு பேர் இருக்கிறதுனாலேயே தெரிகிறது இது மற்ற சம்பிரதாயத்தை பற்றி சொல்லக்கூடிய சூத்திரங்கள் கிடையாது, இது அத்வைத சம்பிரதாயத்தை தான் காமிக்கிறதுன்னு தெரிகிறது. உபசம்ஹாரத்திலையும் சில பேர் இப்படி எல்லாம் கேட்பார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு உபசம்ஹாரம் பண்ணும் பொழுது சகுணத்தை தான் சொல்லி உபசம்ஹாரம் பண்ணியிருக்கார். நச்ச புனராவர்த்ததே அனாவர்த்தி சப்தாத் கடைசியில் சூத்திரம். கடைசியில் 2-3-4 அதிகரணங்கள், கடைசியில் சில அதிகரணங்கள் எல்லாமே, கடைசியில் இருக்கிற அதிகரணங்கள் எல்லாமே சகுண பிரம்மத்தை, சகுணமுக்தி, உபாசனா சம்பிரதாயத்தில் உபாசனையோடு இருக்கிறவாளுக்கு போக வேண்டிய லோகம் என்ன, பிரம்மலோகத்தினுடைய சுரூபம் என்ன, பிரம்மலோகத்தில் எப்படி இருக்குது, அது போகிற வழி எப்படி, இதெல்லாம் தான் கடைசியில் விசாரம். சாங்கர பாஷ்யத்திலையும் அப்படி தான் இருக்குது. பிரம்மலோகத்தை பற்றி நிரூபணம் பண்ணுறது, அங்கே இருக்கிற விஷயங்கள் என்ன, அது ஜெகத் வியாபார வர்ஜம்னு கடைசியில் ஜெகத் வியாபார வர்ஜம். பிரம்மலோகத்தில் இருக்கிற விபூதி எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் பரமாத்மாவுக்கு இருக்கிற அத்தனை விபூதியும் இவனுக்கு இருக்குமா? கிடையாது. ஜெகன் நியந்தாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஜெகன் நியமனம் என்ற விபூதி இருக்கு இல்லையா, அது இவனுக்கு உபாசனையினால சித்திக்காது. அதை தவிர்த்து மற்ற விதமான எல்லா விதமான போகங்களும் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கடைசியில் அதிகரணம். அதுக்கு முன்னாடி என்ற போகிற வழி, அந்த பிரம்மலோகத்தில் போகிற வழி என்ன, இந்த மாதிரி விசாரங்கள் தான் கடைசியில் இருக்குது. இது பார்த்தா என்ன தெரிகிறது, அந்த சகுண விசாரம், சகுண பிரம்ம விசாரம் தான் கடைசியில் இருக்குது. அப்போ அந்த கடைசியில் இருக்கிறதுனால அதனால் ஒரு முக்கியத்துவம் தெரிகிறது. சூத்திரங்கள் பார்த்தா அப்படி தான் முக்கியத்துவம் தெரிகிறது. அதனால் அந்த சூத்திரக்காரர்
சகுண பிரம்ம விசாரத்தை சொல்லி முடிக்கிறது என்றது சங்கரருக்கும் சம்மதம். சாங்கர பாஷ்யத்திலும் அது வேறு விதமாக மாற்றலை. முடிக்கிற இடத்துல நிர்குணத்தை தான் சொல்லி தானே முடிக்கணும் சொல்லி கொஞ்சம் மாற்றலை. சங்கராச்சாரியர் ஒன்றும் மாற்றலை. சகுணபரமாக இருக்குது, சகுணதான் இருக்குது. சகுண பிரம்ம உபாசனா விசாரம் தான் கடைசியில். உபாசனா பலம் கிரமமுக்தியை சொல்லி தான் பிரம்மசூத்திரம் முடிகிறது. அப்போ முடிக்கும் பொழுது சகுணபரமாக முடிக்கிறதுனால அந்த சகுணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு வாதம். இப்போ இது அத்வைதிகளுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்குமோ பிரதிகூலமாக இருக்குமோன்னு கேட்டால் அத்வைதிகள் என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லை. பாஷ்யத்திலேயே இருக்கு, அபியர்ஹிதம் பூர்வம் இது நியாயேன. அபியர்ஹிதம் பூர்வம்னு இருக்கு. எது அபியர்ஹிதமோ அது முதல் சொல்லணும், அப்படி ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? சதுர்த்தாத்தியாயம் பலாத்தியாயம், 4வது அத்தியாயம் பலம் மோட்சத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். அதில் பார்த்தால் மோட்ச விசாரம் ஆரம்பித்த உடனே நிர்குண மோட்சம்தான் முதல் சொல்கிறார். நிர்குண மோட்சத்தை பற்றி முதல். இப்போ நிர்குண மோட்சம் சகுண மோட்சம் மற்றவாளுடைய திருஷ்டியில் 2 விபாகமாக இருக்காது. எல்லாம் மோட்சம் ஒரே மோட்சம்தான். நிர்குண மோட்சம் சகுண மோட்சம் பிரித்த வியவஸ்தை இல்லை. நமக்கு இருக்குது, அத்வைதிகளுக்கு இருக்குது. நிர்குண மோட்சம், நிர்குண பிரம்மத்தை அடையக்கூடிய, இங்கே அடையக்கூடிய அந்த முக்கியமான மோட்சம் பிரம்மலோகத்தில் போகிறது என்றது 2வது கல்பம். 2 விதமாக இருக்குது. அதில் நிர்குண மோட்சம்தான் முதல் சொல்கிறார். சாங்கர சம்பிரதாயத்தை எப்படின்னால் பலாத்தியாயத்தில் முதல் அந்த தததிகமேது உத்தர பூர்வாகையோர் அஸ்லேஷ வினாசோ ஜீவன் முக்தி இதெல்லாம் அங்கே சொல்கிறது. அந்த நிர்குண சம்பிரதாயத்தில் சேர்ந்த மோக்ஷஸ்வரூபம் எப்படியெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி மோக்ஷஸ்வரூபத்தை உண்மையாக ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கார். அது வேறு அதிகரணம் இருக்குது, தனியாக இருக்குது. இங்கே பலரூபமாக சொல்லும் பொழுது சகல கர்ம நிவர்த்தி எல்லாமே சொல்லி தத்துவஞானத்தினால அத்தனை கர்மாவும் போகிறது இதெல்லாமே சொல்லி அந்த நிர்குண சம்பிரதாயத்தோடு சேர்ந்து எதெல்லாம் சொல்லணுமோ அது முதல் சொல்லி அதுக்கப்புறம் சகுணத்தில் வருது. இப்போது இதுக்கு ரெலவன்ஸ் கிடையாது. அது கேட்டால் இது அதுக்கும் ரெலவன்ஸ் இருக்குது. எப்படி சொல்லணும்னா நிர்குண பட்சம் தானே முக்கியமாக சமர்த்தனம் பண்ண, அது முதல் சொல்கிறார், அதுக்கப்புறம் சகுணத்தை சொல்லி முடிக்கிறார். அவ்வளோதான். உபசம்ஹாரத்தில் எது இருக்குது? உபசம்ஹாரத்தில் இருக்கிறதுனால அது முக்கியம் சொல்ல முடியாது. முக்கியமாக சொல்ல வேண்டியது முதல் சொல்லி கடைசியில் எது அமுக்கியமாக இருக்கோ அது கடைசியில் சொல்லியிருக்கார். இப்படி இவர் சொல்லுவார். அதனால் கடைசியில் அது போய் சொல்லி முடிக்கிறதுனால மட்டும் அதுதான் முக்கியம் என்ற மாதிரி ஒன்றும் நிரூபணம் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை. இது முக்கியமாக எது சொல்லணுமோ அது முதல் சொல்லியிருக்கார், அதுக்கப்புறம் 2வது எது சொல்லணுமோ அது சொல்லியிருக்கார். இப்படி அத்வைதிகள் அதை நிரூபணம் பண்ணுவார். இனிமேல் இன்னைக்கு நான் இது உபசம்ஹாரம் பண்ணுறேன். நாளைக்கு 2 நாள் பாக்கி இருக்கு. அந்தந்த அதிகரணங்கள் அத்வைதத்துக்கு ரொம்ப அத்வைதத்தை சமர்த்தனம் பண்ணக்கூடிய அதிகரணங்கள் அது முதல் அத்தியாயத்தில் கிடையவே கிடையாது. முதல் அத்தியாயம் சமன்வயாத்தியாயம். அதில் அத்வைதம் சத்தியமா துவைதம் சத்தியமா என்ற விசாரமே கிடையாது. பாஷ்யக்காரர் அங்கங்கே சொல்லுவார். அது பாஷ்யக்காரர் அத்வைதத்தை மனசில் வச்சுண்டு மற்ற சந்தர்ப்பத்தில் இருக்கிறது இங்கேயும் சேர்த்து சொல்லுவார். அது அது அதிகரணத்தினுடைய சேஷ விசாரம் மாதிரி எடுத்துக்கணும். அதிகரணம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டால் நிர்குணம் பரமார்த்தமா சகுணம் பரமார்த்தமா பிரம்ம 2 விதமாக இருக்கா, ஜெகத்து சத்தியமோ மித்தியோ, இந்த மாதிரி எந்த விசாரமும் சமன்வயாத்தியாயத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் சில அதிகரணங்கள் சொல்லி நிரூபணம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் நிர்குணம் பரமார்த்தமோ சகுணம் பரமார்த்தமோ ஜெகத்து மித்தியோ இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த அதிகரணத்தை நிரூபணம் பண்ண முடியும் என்றதுனால பகவத்பாதால் சேர்த்து சொல்லுவார். அதை மற்றவா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எப்படி உபகாசம் பண்ணுவார். ஏன்னால் சூத்திரத்தோடு சம்பந்தம் இல்லை, அவருடைய மனசில் இருக்கிறதெல்லாம் இங்கே சேர்த்து போட்டு அந்த அத்வைதத்தை அங்கே தன்னுடைய மனசில் இருக்கிறத எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார். அப்படி உபகாசம் பண்ணுவார். நமக்கு என்ன அபிப்பிராயம்னா உபகாசம் பண்ணுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அது அந்த எடுத்த விஷய வாக்கியம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜெகத்திற்கு என்ன காரணம், ஜெகத் காரணம் என்ன
ஜெகத்காரணம் பிரம்மன் தான் என்றது ஜென்மாத்தியசேதா என்ற சூத்திரத்தில் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு ஸ்பஷ்டமாக ஸ்ருதி இருக்கு. பரமாத்மா தான் ஜெகத்காரணம், ஜெகத்கர்த்தா, ஜெகத் உபாதானமும் அவர் தான் என்றது உபாதானத்துவம் அப்புறம் நிரூபணம் பண்ணோம். ஆனால் அது ஒரு பிரதிஜை மாதிரி சொல்லி வச்சிருக்கு. உண்மையாக அந்த ஜெகத்காரணம் துவத்தை சொல்கிறதுக்கு அந்த சூத்திரம் வரல, ஜெகத்காரணத்துவத்தை வச்சுட்டு லட்சணம் சொல்கிறதுக்கு சூத்திரம் வந்திருக்கு. அது சூத்திரம் லட்சண தாத்பரியம். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது. லட்சணம் சொல்கிறதுக்கு வந்த சூத்திரம், லட்சணம் சொல்கிறதுக்கு வந்த சூத்திரம் என்ன பண்ணுறது, ஜெகத்காரணத்துவத்தை லட்சணமாக காமிக்கிறது. அதனால ஜெகத்காரணத்துவ விசாரம் அங்கே வந்துடுத்து, அவ்வளோதான். இப்படி இருக்கும். இப்போ ஒரு சூத்திரம் லட்சணம் சொல்கிறதுக்கு, இன்னொரு சூத்திரம் பிரமாணம் காமிக்கிறதுக்கு ரெண்டு சூத்திரம் போட்டிருக்கார் பாதராயணர். ஜென்மாத்தியஸ்ய யதஹான்னு ஒரு சூத்திரம், லட்சணத்தை காமிக்கக்கூடிய சூத்திரம். அதுக்கப்புறம் சாஸ்திரயோனித்வாத், சாஸ்திரம்தான் பிரமாணம். இதுக்கு என்ன பிரமாணம், பிரம்மஸ்வரூபத்துக்கு என்ன பிரமாணம், உபனிஷத் வாக்கியான்யவஹி பிரமாணம் தந்து ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி, இப்படிலாம் ஸ்ருதி இருக்குன்னு காமிச்ச லட்சணத்தை சொல்கிறதுக்கு ஒரு சூத்திரம், பிரமாணத்தை சொல்கிறதுக்கு இன்னொரு சூத்திரம். ரெண்டு சூத்திரம் வேற வேற போட்டிருக்கார் பாதராயணர். ஜைமினி என்ன பண்ணியிருக்கார், ரெண்டுமே சேர்த்து ஒரு சூத்திரம் போட்டிருக்கார், சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹா. இது தர்மத்துக்கு லட்சணமாக லட்சணத்தையும் சொல்றது, தர்மத்துக்கு பிரமாணத்தையும் காமிக்கிறது. ஏன்னா பிரமாண கடிதமாக லட்சணம் பண்ணியிருக்கார். புரியுறதா? பிரமாண கடிதமாக லட்சணம், பிரமாண கடிதம் லட்சணம் தர்மஸ்ய உக்தம். தர்மஸ்ய கிம் லட்சணம், வேதவாக்கியன எது விதீயதே தசைவ தர்மஹா. அப்போ வேத வாக்கியம் தான் அதுக்கு பிரமாணம் ஆர்த்திகமாக கிடைச்சி போச்சு. இப்படி எதுக்காக சொன்னேன்னா, அந்த மாதிரி பிரம்மம் ஜெகத்காரணம்னு சொல்றதுக்காக தித்திய சூத்திரம் வரவே இல்லை. ஜென்மாத்தியஸ்ய யதஹான்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றதுக்காக வந்தது. லட்சணம் எப்பேற்பட்ட லட்சணம், ஜெகத்காரணத்துவம் எடுத்துட்டு லட்சணம் காமிச்சிருக்கிறதுனால பிரம்மன் தான் ஜெகத்காரணம் என்றது கிடைக்கிறது. அது அப்புறம் சமர்த்தனம் பண்றது, சமர்த்தனம் பண்றதுக்கு வேற அதிகரணம் இருக்கு, அதுக்காக தனி அதிகரணம் இருக்கு. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அதிகரணம் வருது, காரணத்வேன ஆகாஷாதிஷு யதாவியபதிஷ்டோக்தேன்னு ஒரு அதிகரணம் முதல் அத்தியாயத்தில். இந்த அதிகரணத்தில் என்ன விசாரம்னால், இந்த உபனிஷத் வாக்கியங்களே வச்சுண்டு பிரம்மன் தான் ஜெகத்காரணம்னு சொல்லவே முடியாது. ஏன்னால் உபனிஷத் வாக்கியங்கள் பலவிதமாக இருக்கு. ஒரு ஏகரூபமாக சொல்றதா இருந்தால் அது வச்சுட்டு நமக்கு ஒரு நிர்ணயம், ஒரு முடிவு எடுக்கலாம். இது அது சொல்லவே முடியாது. ஒரு உபனிஷத்தில் பார்த்தா ஜெகத் சிருஷ்டி வேற விதமாக சொல்றது, இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தா சிருஷ்டி வேற விதமாக சொல்றது. சிருஷ்டி அந்யதா 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 உச்சதே. ஒவ்வொரு உபனிஷத்துலையும் சிருஷ்டி கிரமம் வேற, எல்லாமே வேற. அதனால சிருஷ்டி பிரகரணத்தை பார்த்துட்டு உபனிஷத்தில் இருக்கிற சிருஷ்டி பிரகரணத்தை பார்த்தால் நமக்கு சிரோபிரமணம் தான் வரும். அதனால உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம், சிருஷ்டியை பற்றி சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே பரஸ்பர விருத்தமாக இருக்கிறதுனால இது உபனிஷத் வாக்கியங்களை வச்சுட்டு ஜெகத்காரணத்தை நிரூபணம் பண்ணவே முடியாது. அதனால என்ன பண்ணணும், அனுமானத்தை வச்சுட்டு அச்சேதன பிரதானம் தான் ஜெகத்காரணம் சொல்லணும்னு சாங்கியால் பூர்வபக்ஷம் பண்றார். இதுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அப்படி இல்லை. சிருஷ்டி வாக்கியங்கள் பரஸ்பர விருத்தமாக இருந்தால் கூட எந்த விஷயத்தில் பரஸ்பர விரோதம் இருக்கு, சிரஷ்டா யாரு என்ற விஷயத்தில் பரஸ்பர விரோதம் இல்லை. அதனுடைய நிரூபணம் பண்ற ரீதி பரஸ்பர விருத்தமாக இருக்கு. கிரமம் வேற விதமாக சொல்றது, பல விதமாக சொல்றது, அதெல்லாம் இருந்தாலும் இருக்கவே வழியே அந்த சிரஷ்டா யாரு, சிருஷ்டி கர்த்திரு விஷயே, சிருஷ்டி கர்த்தா பரமாத்மா என்ற விஷயத்தில் எந்த உபனிஷத்துலையும் அபிப்பிராய பேதம் கிடையாதுன்னு சொல்லி அதிகரணத்தினுடைய விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் என்ன இருக்கட்டுமே, இருந்தா கூட அந்த வாக்கியங்களுக்கு வாக்கியத்துக்கு மேல நமக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? எல்லாமே ஒரே ரூபமா இருக்குன்னா அது ஒரு பிராமணிகமான வாக்கியம்னு வச்சுக்கலாம். பலவிதமா இருக்கு, ஒரு உபனிஷத்துலயே பலவிதமா இருக்குன்னா என்ன பண்றது? ஒரு அர்த்தவாதம் மாதிரி தான் இருக்கு, எல்லாமே ஒரு அர்த்தவாத சாயல தான் இருக்கு. ஒன்றும் சுவார்த்தத்தில் தாற்பயமே இல்லைன்ற மாதிரி வருமே என்றொரு கேள்வி வந்துருத்துன்னா அதுக்கு மேலே பகவத் பாதால் ஆரம்பிக்கிறார். அப்படிதான் இருக்கணும்னு, அப்படிதான் இருக்கணும். ஏன்னால் மிருல்லோக விஸ்புலிங்காத்யைஹி சிருஷ்டிர்யா சோதிதான்யதா உபாயசோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. இது மித்யாத்துவாதத்துக்கு அனுகிரகமாக இருக்கு. ஏன்னா சிருஷ்டியே காமிக்கிறதுக்காக வாக்கியங்களுக்கு தாற்பயமே கிடையாது.
அந்த சிருஷ்டி எதுக்கு சொல்கிறார்? சிருஷ்டி எதுக்கு சொல்கிறதுனால் அந்த சிருஷ்டி மூலமாக சிரஷ்டாவினுடைய பாரமார்த்திக ஸ்வரூபத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரணும், அழிச்சுட்டு வரணும். இதுக்காக ஒரு உபாயமாக சிருஷ்டியை காமிக்கிறதே தவிர அந்த சிருஷ்டி பரமார்த்தத்தை சத்தியமே கிடையாது. ஜெகத் மித்யாத்துவாதத்தை எல்லாமே அங்கே கொண்டு வந்து சேர்த்த பாஷ்யக்காரர் எழுதியிருக்கார். இப்போ இது அந்த அதிகரணத்தினுடைய முக்கியமான விஷயத்தோடு சேர்ந்த விஷயம் இல்லை. அதனுடைய அதுக்கு மேலே ஒரு கேள்வி வரும்பொழுது மித்யாத்துவாதம் சொல்கிறார். ஆனால் இந்த அதிகரணம் ஜெகன் மித்யாத்துவாதத்தை சொல்லக்கூடிய அதிகரணம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், சமன்வயாத்தியாயத்தில் அத்தனை வாக்கியங்களும் பிரம்மபரமாக சமன்வயப்படுத்த முடியும், அதில் விரோதம் கிடையாது. பிரம்மபரமாக சமன்வயப்படுத்த வேண்டிய வாக்கியங்கள் அவ்வளோதான். இன்னும் நிறைய வாக்கியங்கள் இருக்குது. வேதாந்தத்தில் உபனிஷத்தில் இருக்கிற அத்தனை வாக்கியங்களும் பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் அர்த்தம் இல்லை. உபனிஷத்தில் பிரம்மத்தை சொல்ல வேண்டிய வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மத்தை தான் சொல்கிறது. அதில் ஏதாவது எங்கேயாவது விரோதம் இருக்குன்னால் அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணோம்னால் அதுக்கு தேவையான நியாயங்கள் என்ன என்றதை வியுத்பாதனம் பண்ணுறதுக்கு சமன்வயாத்தியாயம் பூரா வந்திருக்கு. எங்கெல்லாம் விரோதம் இருக்கோ அந்த வாக்கியங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வரல. அது முடியவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வரும். ஆனால் ஏதோ ஒரு விஷய வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணி ஒரு நியாயத்தை வித்பாதனம் பண்ணும் பொழுது அந்த நியாயத்தை மனசில் வச்சுட்டு மற்ற இடத்துல நமக்கு சந்தேகம் வந்துருத்துன்னா நமக்கு நிவர்த்தி தானாவே ஆயிடும்னு வச்சுட்டு சூத்திரகாரர் சமன்வயாத்தியாயத்தை பண்ணியிருக்கார். சமன்வயாத்தியாயத்தில் என்ன விஷயம்? பிரம்மம் சகுணமோ நிர்குணமோ என்ற விசாரம் கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், அது வச்சுட்டு இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்கு அப்புறம் தான் விசாரம் பண்ணணும். பிரம்மத்தை பற்றி சகுணமோ நிர்குணமோ இருக்கட்டும், நிர்குணம்தான் பரமார்த்த சத்தியம் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கட்டும். பிரம்மத்தை பற்றி சொல்ல வேண்டிய வாக்கியங்கள் இடைஞ்சல் இல்லாமல் பிரம்மத்தில் போய் சமன்வயிக்கிறது என்ற சமன்வய பிரதிஜா பரிபாலனியா சக்கியதே. அது பரிபாலனம் பண்ணுறது எப்படின்னு காமிச்ச அந்த சமன்வயாத்தியாயத்தை சூத்திரகாரர் முடிக்கிறார். அவ்வளோதான், இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு எங்கெல்லாம் மேற்கொண்ட அதிகரணங்களில் அத்வைத விசாரம் எங்கே இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் தத் சத்.